பித்தள நீருகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுக அடிபேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினி கடி தேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை பத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அடைந்த வீராண்டடி போற்றி பாழி திறனாவலோர் வன்தொண்டர் மகம் போற்றி கூலிமணி தருவா அதபுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பல்லுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமி பல்லுடன் ஆகிய சகஸ்ரீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் சொர்க்க நரக சேடவியல் பகுதி ஆரம்பத்தை சந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளோம். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின் என் அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடை யோரும் அழுந்திய நால்வருக்கு அருள்புரியானே என்று அற்புதமாக அழுந்திய நால்வருக்கு அருள்புரிந்தானே என்று மிக அற்புதமாக கூறுகின்றார் நமது திருமணத்தவர்கள். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்து. புயல் காலத்துல எல்லாம் உலகமே என்ன ஆயிரும், நீர்ல அப்படியே மூழ்கும். எந்த உலகத்துல எங்க தண்ணி மழை பெஞ்சு உருண்டு ஓடுனாலும் எட்டு திசை அது பரவி வழிந்தாலும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, செய்ய வேண்டிய நியமங்களை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலையும் உயிர் போகும் சொல்ல முடியாது, எந்த நிலையிலையும் போகும் அதுவும் சொல்ல முடியாது. அதுக்குனே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, நியமங்கள், நியமங்களை நாம் செய்ய வேண்டும். விட வேண்டுவற்றை விடுவதும் செய்ய வேண்டுவனவற்றை செய்தலும் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதல். இந்த விதித்தன செய்தல் தான் நியமங்கள். நியமம் என்பது விடுவது, நியமம் என்பது கடைபிடிப்பது. அதான் நியமங்கள் அப்படின்னா நியமங்கள் செய்வின். என்ன செய்யணும், காலையில எழுந்ததுமே இறைவனை தொழுவதற்கு அனுஷ்டானங்கள் போன்ற சிவ பூஜையெல்லாம் நம்ம செய்யணும். இது நம்ம கண்ணை திறந்ததுமே முதல்ல இறை வழிபாடு சிந்தனை தான் வரணுமே தவிர மற்ற சிந்தனைகள் எல்லாம் நம்ம மூட்டை கட்டி வச்சிடணும். அப்படி இந்த நியமங்கள் எல்லாம் சாமி வகுத்து வைத்திருக்கின்றார். எதுல, சிவ ஆகமங்கள்ல சாமி வகுத்து வச்சிருக்கார். சிவ பூஜை இப்படிதான் செய்ய வேண்டும், அனுஷ்டானங்கள் இப்படிதான் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த அதிதெய்வங்கள் உண்டு. அந்த அதிதெய்வங்களை வழங்கி திருநீர் பூச வேண்டும். சிரசுல, நெற்றியில, மார்புல, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிதெய்வங்களை நினைச்சு ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்புருஷ பக்தராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம என்று அந்தந்த இடத்துல அந்த அதிதெய்வங்களை நினைந்து திருநீர் பூசுவதும் அப்புறம் சிவபூஜை செய்வதும் போன்ற நியமங்களை எல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, அது முடிச்சதுமே திருக்கோயிலுக்கு செல்வதும், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே என்று சொல்வதற்கு இணங்க அப்படி போய் வழிபாடு செய்யணும். அப்புறம் திருக்கோயிலுக்கு நித்தலும் போகணும். நிலை பெறுமாறு எண்ணுதியல் எஞ்சே நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு. எப்படி, தினசரி பூமாலை புனைந்தேத்தி தினசரி, என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் போய் பூ கட்டுவோம்.
இப்ப என்ன அப்படிங்கிறாங்க. தினசரி திருக்கோயில போய் போக்கட்டும். மலர் தொடுப்பது, அப்படி அழகிடுதல், மெழுகிடுதல், பூமாலை பணிந்தேத்துதல், புத்தேரில் கோமானின் திருக்கோயில் தூகுதல், மெருகுதல், கூத்தாடுதல், இந்த மாதிரி பணிகள் எல்லாம் நாம் நியமமாக செய்ய வேண்டும். செய்யும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாம் இறைவனுடைய திருவருளாக நினைந்து செய்ய வேண்டும். நான் செய்கின்றேன் என்கின்ற உணர்வை தூக்கி எறிந்து விட்டு, எல்லாம் பெருமானுடைய திருவருள் என்று நம்மை செய்ய வைப்பது அவரே என்ற அந்த ஒரு சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும். அப்பசாமியில் உலக பணி செய்வாராம். உலக பணி செய்யும்போது உடம்பு தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எண்ணெய் வந்து சுவாமியை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. அது வந்து வெளியில புறத்துக்கு மட்டும் இல்லை, அது அகத்துக்கு சொன்ன பாட்டு. நான் வெளியில உலகப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஏதோ சிந்தனையில் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா மனமே நீ என்ன செய்ய, உள்ளுக்குள்ள சுவாமியே தலையால வணங்கு, கண்ணால காணு, வாயால வாழ்த்து, நெஞ்சால நென, கையால கூப்பி தொழு அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்றாரு அவசியம். அதனால அதுக்கு திரு அங்கமலைன்னு பேர். இது சூக்குமம், இது வந்து தூள உடம்பு, உள்ளுக்குள்ள இருக்கிறது சூக்கும உடம்பு. எதுக்குமே வந்து தூளம் சூக்குமம் அப்படின்னு. அதே மாதிரி பஞ்சாட்சரத்தை நீங்க எடுத்துட்டாலும் தூள பஞ்சாட்சரம் எதுன்னா நம சிவாய, சூக்கும பஞ்சாட்சரம் எடுத்துட்டோம்னா சிவாய நம்ம, அதிசூக்கும பஞ்சாட்சரம் எடுத்துட்டோம்னா சிவாய சிவ, காரண பஞ்சாட்சரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிவ சிவ அப்படின்னு வரிசையா போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி திருக்கோயில நீங்க பாத்தீங்கன்னா வெளியில உள்ள கோபுரம் வந்து தூளலிங்கம், உள்ள உள்ள சாமி சூக்குமலிங்கம். இப்ப நீங்க தீட்டு காலத்துல உள்ள போக முடியாத நேரத்துல வெளியில கோபுரத்தை தரிசனம் பண்ணாலே அந்த பலன் கிடைச்சோம். நம்ம சூழ்நிலையை இறைவன் அறிவார். அதனால வெளியில கோபுரத்தை வழிபாடு செஞ்சிட்டாலே சுவாமி நமக்கு அந்த புண்ணிய கணக்கு எழுது. ரெண்டாவது புண்ணியம் கிடைக்கும் சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது, வழிபாடு செய்ய. நம்முடைய கடமை காலையில் எழுந்ததுமே இறைவனை தொழுவது, அவனை வழிபாடு செய்வது, திருக்கோயிலுக்கு செல்வது, இதெல்லாம் நம்மளுடைய வழிபாடு. இதெல்லாம் கடமையாக நாம் செய்ய வேண்டும். அதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்கு. பணி செய்து கிடந்தா சுவாமி கண்டிப்பாக நம்மை தாங்கும். அப்படி சந்திர சொல்லிட்டீங்களா? வராங்களா? வேற ஈஸ்வரி சொல்லிட்டீங்களா? சரி 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 மாற்றோம். அப்படி இந்த நியமங்களை நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நியமங்கள் செய்மின் அப்படின்னாரு. கண்டிப்பா அதை நாம செய்தே ஆக வேண்டும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வதற்கு எனக்கு நியமங்கள் செய்மின். எழுந்து நீர் பெய்யணும், 8 திசையும் செலுந்தல். இந்த ஊழிக்காலம் கண்டிப்பா வந்தே தீரும். ஊழிக்காலம் வந்துச்சுன்னா அடுத்து புனருப்ப காலத்துக்கு சுவாமி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் மீள தோற்றுவிப்பார் இந்த உயிர்கள் எல்லாம். இந்த உயிர்கள் எல்லாம் பிறந்து பிறந்து இழைத்திருக்கின்றது என்று சொல்லி கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்து உலகத்தெல்லாம் ஒடுக்கிட்டு மறுபடியும் எப்படி இருந்ததோ அதே போல தோற்று வச்சு சரி ஏதாவது பக்கம் வருதான்னு பார்ப்பாரு. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை இந்த பிறவியில் எடுத்து எடுத்து அவரும் சலிக்காம கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நாமளும் சலிக்காம தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் ஆளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதி ஏறி மாயனது தங்கையே ஆதி கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என்று கூட சொல்றார். ரெண்டாவது சாமி எப்படிப்பட்டவர்னா சலியாதவர். பான்கெட்டு மாறுதம் வாய்ந்த அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் எல்லா உயிர் இந்த உயிருக்கும் பிறவி கொடுக்கறதுக்கு சலிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிறவியில இருந்துதான் இது மீண்டு அவரை போய் அடைய முடியும். வேற எந்த இதுலையுமே அடைய முடியாது. பிறவி வந்து இதுல உழண்டு அறிவு இச்சை தெளிவு பெற்று அறிவு விளக்கம் பெற்றுதான் இறைவனை அடைய முடியும். அறிவு விளக்கம் பெற்றதுக்கு அப்புறம் இறைவனோடு ஒன்றுபடும் போது அப்பதான் அந்த பேரானந்தத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். திருவடியில போய் இருந்தாலும் கூட அந்த பேரன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம அதுக்குரிய நியம நியமங்களை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்வின்
கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. சாமி இப்படிப்பட்டவன்னா பவள குளிர்ச்சடை. சாமி பவளம் என்ன கலர்ல இருக்கும்? பவளம் பார்த்துருக்கீங்களா? என்ன கலர்ல இருக்கும்? சிகப்பு கலர்ல இருக்கும். இந்த சாதாரண கடையில இருக்கும். பவள குளிர் சடை. சாமியுடைய சடையை சொல்லும் போது செஞ்சடை அப்படிவாங்க. அப்படி சாமியுடைய ஜடையானது செஞ்சடை போன்று அங்கே விளங்கும். அது இந்த இடத்துல அதே தான் இங்கே பவள குளிர்ச்சடையோடு அழுந்திய நால்வருக்கு, அந்த 4 முனிவர்களுக்கு, ஜனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்த அந்த விதத்தை, ஏனென்றால் அவர்கள் பக்குவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தல்லினார். சிவபெருமான் உபதேசம் பண்ண எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேருக்கும் சாமி உபதேசம் பண்ணிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப படிச்சவங்க, அதனால ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. சிவபெருமான் சின்முத்திரை காமிச்சதுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஏகப்பட்ட தடவை சொல்லணும், எடுத்து எடுத்து சொல்லணும். அப்படின்னா நம்ம அப்படியாங்க இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நாளைக்கு எப்படி மறக்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு நம்ம ஈஸியா மறந்துடும். நீ சொல்றது நாளைக்கு தெரியாது. ஏன்னா இந்த உயிர்களுக்கு அடுத்து அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அறிவிக்க தான் இது தெளிவாகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மறந்துடும். அடிக்கடி அப்பப்ப அந்த குரங்கு தட்டின மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இது ஒழுங்கும். அப்படி கொழுந்தன் பவள குளிர்ச்சடை சாமி செம்பொருள். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளாகிய சிவத்தை சார்வதுதான் இந்த அறிவு கொடுத்ததினுடைய பயன். இந்த பிறவிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் செம்பொருளாகிய சிவபெருமானை சார்ந்தால்தான் நாம் உயிர் பெற முடியும். எத்தனை பாட்டுல சொல்றாங்க, செம்பொருள் துணிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. செம்பொருள் துணிவு. சாமி எப்பேற்பட்ட பொருள்! சிக்கச்சவேன்னு ஒரு இடத்துல சொற்பொழி பண்ணிக்கிடுது. சாமி சிகப்புன்னா சிகப்பு, அப்படி ஒரு சிகப்பு அப்படின்னதும் கிள்ள ரத்தம் ஒரு மசாலி. அதுவும் சுந்தரம் சாமிகளுக்கு வரும்போது 6 அடி உயரம் வந்தாராம் சாமி. அங்கெல்லாம் முதல்னு சொல்றாரு, 6 அடி உயரத்துல இருந்தாராம், செக்கச்சவேன்னு இருந்தாராம். இது பிறைய கொண்டு போய் நிறையாக்கிட்டாராம். பிற அதுக்கு தலையில் நினைஞ்சிருப்பாரு, அதை வந்து நிறையாக்கிட்டாராம். நிறையாக்கி அப்படியே வயோதிகர் இடத்துல வந்து சுந்தரம் சாமியில வந்து தடுத்தார் கொள்றாரு. சுந்தரா நில் அப்படின்னு. ஐயா இணைய திருமணம் முடிக்கிற நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சுட்டேன், உனக்கு எனக்கும் ஒரு வழக்கு உள்ளது அப்படின்னாரு. சரி என்னையா வழக்கு? நீ வழி அடிமை அப்படின்னாரு. அது எப்படியா ஒரு அந்த இன்னொரு அந்த வழியா அடிமையாக முடியும் அப்படின்னாரு. இல்லப்பா, உன்னுடைய பார்ட்னர் எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் உள்ளது. உடனே ஐயா அதை கொடு பாப்போம் அப்படின்னு கொடுத்தது. உடனே வாங்கி கிழிச்சு கொடுத்தாரு. நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரியும் சுந்தரா, அதனால நான் ஒரிஜினல் நான் வச்சிருக்கேன், அது வந்து டூப்ளிகேட். அது வந்து அப்பயே முதல்ல ஜெராக்ஸ் எடுத்ததே சிவபெருமான் தான். எல்லாத்துலயும் சிவபெருமான் தான் அறிமுகப்படுத்தணும். அது வந்து ஜெராக்ஸ் தம்பி அப்படின்னாரு சாமி. ஜெராக்ஸ்பா கேட்டதுக்கு ஒரிஜினல் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்றேன் தம்பி. சாமி அவரு சுந்தரம் சாமியுடைய தவம் வந்து மேருமலையிலும் தவம் செய்தவர் சுந்தரம் சாமி. அவர் எப்படி நம்ம சங்கிலி நாச்சியார்ட்ட சாமி சொல்லும் போது சுந்தரமூர்த்திகள் வந்து மேருமலையிலும் தவம் செய்தவர், அதனால நீ அவரை திருமணம் முறித்துக்கொள் அப்படின்னு சங்கிலி நாச்சியார்ட்ட சொல்றாரு. சங்கிலி நாச்சியார் சொன்னாங்க, இல்ல சாமி, அவரு நீ சொல்றதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் திருவாரூர்ல ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னதும், கவலைப்படாத சங்கிலி, இங்க இருந்து போகாத அளவுக்கு நான் உனக்கு சக்தி வாங்கி தரேன் அப்படின்னாரு. எண்ணிலாத சிறப்புகள் எல்லாம் சுந்தரம் சாமிகளுக்கு சாமி நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தவம் அப்படி. 2வது ஏற்கனவே கைலாய மலையில் அந்த 2 பெண்களை பார்த்ததுனால கமலினி அணிந்ததைய இந்த பூலகத்துல வந்து சங்கிலி நாச்சியாராகவும் அரவை நாச்சியாராகவும் வந்து அவர்களை திருமணம் முடித்து அதுக்கப்புறம் சிவபெருமானோடு வந்து அங்க பார்த்தவங்களும் இங்க வந்து பார்த்து வந்த நோக்க இவங்களை பார்க்கறதுக்காக இல்ல, வந்த நோக்க திருத்தொண்ட தொகை தருவதற்காக, இந்த பெண்களை பார்க்கறதுக்காக இல்ல. மாதவம் செய்திட தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அதுக்காக தான் சுவாமிங்க உலகத்துக்காக வைக்கும்.
அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடைய பவள குளிர்ச்சடையோட அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. அந்த 4 முனிவர்கள் அவங்க வந்து பிரம்மபுத்திரர்கள் பேரு. இந்த 4 முனிவர்கள் கீழே உட்காந்துருக்காங்களே அவங்களாம் பிரம்மருடைய புத்திரர்கள். எல்லாம் படிச்சு அவங்க இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று தெரியல. உடனே சாமி கிட்ட வந்தாங்க. உடனே சாமி சின்முத்திரையை காண்பித்தார். அந்த சின்முத்திரை எதை குறிக்கிறது? மாயை, கண்மம், நடுவில் ஒரு விரல் இருக்கவங்க ஆணவம். நான் தான் ரொம்ப பெரியவன் காட்டுதா, அதுதான் ஆணவம். கொஞ்ச நேரம் ஆகட்டும் சார். என்ன, நான் தான் ரொம்ப பெரியவன் காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் ஆணவம். இந்த மும்மளவும் நீங்கி நீ என்னை வந்து அடைவாய். இது கட்ட விரல் சாமி, இந்த விரல் நம்ம உயிர். மும்மளவும் நீங்கி நீ என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சாமி காட்டினார். உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. படிச்சவங்க புரிந்து கொண்டு அதன்படி நடந்து இறைவன் திருவடி அடைந்தார்கள் அந்த ஜனகாதி முனிவர்கள் 4 பேர். ஜனகர், ஜனந்தரர், ஜனாதனர், ஜனத்குமாரர் என்கின்ற அந்த 4 முனிவர்களுக்கும் சிவபெருமான் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்தவரை அவத்தொடைக்க வெல்வாம் என்று சொல்வதற்கு கல்லாலின் முறை 4 ஆரங்கம் கற்ற கேள்வி மறைக்கு அப்பாலாய் சொல்றாருல அந்த பாட்டுல. இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் முகத்தொடைக்க வேண்டும். சொல்லாமல் சொல்லியிருக்காரு, வசிக்க கூட இல்லை, சொல்லாமல் சொல்லி முத்திரையை மட்டும் அமைச்சாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட தனி சிறப்புடையது அந்த 4 பேருக்கு சுவாமி உபதேசம் செய்தது. சாமி உபதேசம் பண்ணும்போது எப்படி மேலே பார்ப்பாரா, கீழே பார்ப்பாரா, நடுவில் பார்ப்பாரு? கீழையும் பார்க்காம மேலையும் பார்க்காம அப்படி கீழே குனிஞ்சிருப்பாரு. ரெண்டுமே இல்லை, மேன்கையும் கீழையும் பார்க்காம அப்படி அந்த 4 முனிவரை பார்த்து. அதுதான் சார் தட்சிணாமூர்த்தி கோலம். சாமி வேகம் போகம், வேக வடிவம், போக வடிவம், இன்னொரு வடிவம் வந்து போக வடிவம். வேகம் போகம் யோகம் 3 வடிவம் சாமி எடுத்து அந்தந்த பக்குவம் ஆன்மாக்களுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் அருள் புரிகின்றார். இப்போ போக வேண்டுவங்களுக்கு எப்படி அருள் புரியாருன்னா, கல்யாண சுந்தரமூர்த்தியா இருக்காரு, கல்யாணம் முடிச்ச கோலத்தோடு இருந்து அருள் செய்கிறாரு. 2வது சோமாஸ்கந்தர் நடுவில் முருகப்பெருமானோடு இருந்து அருள் செய்கிறாரு. அதெல்லாம் போக வடிவம். வேக வடிவம் வந்து காலனை எட்டி உதைக்கிறது, காமனை எரிக்கிறது, காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, சலன்கரசம்காரமூர்த்தி, திரிபுரத்தை எரிச்சது திரிபுர சம்காரமூர்த்தி. இது எல்லாமே வேக வடிவம். யோக வடிவம் வந்து தட்சிணாமூர்த்தி வடிவம். யோக நிலையில வந்து அருள் புரியும். எந்தெந்த உயிர் எந்த பக்குவத்தில் இருக்கோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தவாறு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து சுவாமி அருள் புரிகின்றார். அப்படி இந்த பாட்டில் சொல்றாரு, குழந்தன் பவள குளிர்ச்சடையோடு அழுந்திய 4 அருள் புரிந்தானே என்று அற்புதமாக கூறினார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிட போறோம். பதிவிரதா தர்மம் விடாதவனிடத்தில் அன்பில்லாத கணவன் கண்டத்தில் ஒழியாத கடலை உடையவன் ஆவான். ஒரு பதிவிரதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கணவனை தவிர வேற யாரையும் நினைக்காத கண்கண்ட கணவனே கண்கண்ட தெய்வம் நினைக்கிற அந்த பதிவிரதையிட்ட அன்பில்லாத கணவன் இருந்தால், அவன் வந்து மனைவி மேல அன்புல்லாம இருந்தா அவன் கண்டத்துல வியாதியோடைய பிறப்பான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்க கேன்சருங்க அப்படிங்கிறாங்கல்ல, தொண்டையில கேன்சர் அப்படிங்கிறாங்கல்ல, அது பூராவே இந்த வகையை சேர்ந்ததுதான். மனைவிட்டு அன்பு இல்லாததுனால வந்த விளைவு தான் கண்டத்துல இது இந்த இடத்துல கேன்சர் வரும். அந்த மாதிரி வழியெல்லாம் அங்கதான் வரும். யகாதி கர்ம நிமித்தமாக ஆட்டாங்குடியை விற்றவன், அதாவது யாக பொருளை எடுத்து சிலவர் விற்கிறாங்கல்ல, அப்படி விற்கிறவங்கலாம் என்ன நிலை அடைவாங்கன்னா, வேட்டையாடும் வேடனாக பிறப்பார்கள். இங்க எடுத்து எடுத்து எங்க போய் பிறக்காங்க? வேடனா போய் பிறக்காங்க. ஏற்கனவே மெய் வேடனை வணங்கிதான் சொல்லி இருந்தாலும் அது சொற்களில் சொன்னோம். கண்ணப்ப நாயனாரை வந்து ஞானசம்பந்த பெருமான் தொழுதார், காளகஸ்திக்கு வந்தார், அங்கே மலையை வலம் வந்தார், ஏறும்போது சோபான முறையில் ஏறினார். இந்த பெருமான் முன் சென்று இறைவர் முன் சென்று மெய் வேடரை வணங்கி துதித்து விழுந்து எழுந்தார் அப்படின்னு பார்த்து. ஏன்னா கண்ணப்பனுடைய அன்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் தான் மெய்யான வேடன், உண்மையான வேடன் அவர் தான். மற்ற வேடெல்லாம் எல்லா உயிரையும்
கொல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள் வேடர்கள் எல்லாம். ஆனா வேடர்களுக்கும் நிறைய நியதிகள்லாம் இருக்கு. கற்ப முடியாத வேட்டையாட மாட்டாங்க, இளங்கன்று வேட்டையாட மாட்டாங்க, பருவத்தில் உள்ளதை தான் வேட்டையாட, மற்ற எதையுமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் நீதிகள் இருக்கு. சில பேர் அதையும் மீறி தான் என்ன செய்யறாங்க, வேட்டையாடுறாங்க. அப்படி வேட்டையாடும் வேடனாக பிறப்பார். யாக பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போய் விற்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிறவி, மறுபிறவி வேடனாக. சட்டி பானை முதலியவற்றை புசித்தவன் கூலி வேலை செய்யும் பாவியாக பிறப்பான். ஒவ்வொருத்த வீட்லயா போய் சட்டியும் ஊட்டியும் மானையும் போய் திருடிட்டு வராங்கல்ல, அவங்க பூராமே மறுபிறவில தான் பிறப்பாங்க, கூலி வேலை செய்யக்கூடிய பாவியாக பிறப்பாங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் 10 பாத்திரம் தேய்க்கிறது வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம அறிஞ்சும் அறியாத வயசுல எத்தனையோ தவறெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். என்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஏதோ நிறைய எல்லாம் பண்ணியிருப்போம். அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் பிழையா பிழை இல்லையா? இப்ப நெருப்பு இருக்கு, தெரிஞ்சு போய் தொடுறேன், சுடுமா சுடாதா? சரி தெரியாம பின்னாடி பட்டுருச்சு, சுடுமா சுடாதா? வேணாதான். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் வேணாது. ஆனா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. தெரியாம செஞ்சதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அறியாம செஞ்சதுக்கு. ஆனா அறியும் செஞ்சதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதை நம்ம அனுபவிச்சுதான். ஆனா சிவபெருமான தொழுதால் நம்ம அந்த இதுல இருந்து கொஞ்சம் வல்வினையை வெல்வினையாக ஆக்கி தருவார். அப்படி சாத்திரத்தில் மன்னர் முதலானவருக்கு ஆகாதன நீக்கி மாமிசத்தையும் உள்ளி முதலாகிய பதார்த்தங்களை புசிக்கும் பொல்லாதவன். அதாவது இந்த மாமிசம் எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல, என்ன சாத்திரத்தில் மன்னர் முதலானவருக்கு ஆகாதன நீக்கிய மாமிசத்தை உள்ளி முதலாகிய பதார்த்தங்களை புசிக்கும் பொல்லாதவன் கழுத்திலே கண்டமாலை என்னும் வியாதியை பொருத்துவான். கண்டத்துல வியாதி வரும் அவங்களுக்கும். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பதிவிரதை அன்பில்லாத கணவருக்கும் அந்த நிலை தான். அதே போல இவங்களுக்கும் அந்த கண்டத்துல உள்ள வியாதி கண்டிப்பாக வருமா. ஆகம புராணங்களை உள்ளத்தில் சிரத்தை இல்லாமல் ஆசிரியரிடத்தில் ஆகாயத்தினால் ஓதியவன் ஊமையாக பிறப்பான். அதனாலதான் சாத்திர நூல்கள் கேட்கும் போதும் படிக்கும் போதும் சிந்தனை வெளியில போகக்கூடாது. போனா என்ன ஆகும்னா மறுபடியும் அவங்க ஊமையாக பிறப்பார்கள், சரியா கேட்காததுனால. இது அவங்களுக்கு. அதனாலதான் ஞான நூல் தன்னை ஓதல் ஓதுவித்தல் கேட்புவித்தல் தான் கேட்டல் ஈனமில்லா நற்பொருளா தன்னை சிந்தித்தல் இவை 5 இறைவனை அடைவிக்கும் எளிமையான பூசை. அந்த 6 கார்த்திகை பெண்கள் சிந்தனை வெளியில போயிடுச்சு. சாமி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சிந்தனை வெளியில போயிடுச்சு. அதனால சாமி என்ன பண்ணாரு, கல்லாக இருக்க கடவுதுன்ட்டாரு. பட்டமங்கையில கல்லா இருந்தாங்க அந்த 6 கார்த்திகை பெண்கள். அந்த சாபம் 100 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் காட்சி கொடுத்து அவங்களுக்கு பல எல்லைய அந்த சாப விமோச்சனம் செய்து. அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு அவங்க பால் கொடுத்தாங்க. யாரு? அந்த 6 கார்த்திகை பெண்கள். அவங்க செஞ்ச தவம் அப்படி. அதே போல மாணிக்கவாச பெருமாள் முற்பிறவில சாத்திரம் கேட்கும் போது வெளியில சிந்தனை போனதுக்கு அப்புறம் தான் உத்தரகோச மங்கையில ஒரு முனிவராக 1000 முனிவர்கள் ஒருவராக அதுக்கப்புறம் தான் மறுபிறவில மாணிக்கவாசரா வர்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சாத்திர நூல்களை கேட்கும் போதும் படிக்கும் போதும் நம்முடைய சிந்தனை வெளியில போகக்கூடாது. அதுக்குதான் அடிக்கடி உடல் அடிக்கடி கேள்வி கேட்கிற காரணம் என்ன, திடீர்னு நீங்க வீட்டுக்கு சிந்தனை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்கணும். முதல்ல சாமி கைலாயத்துல சாமி பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிந்தனை அவருக்கு வெளியில போயிடும். அதுக்கப்புறம் மறுபிறவில 1000 முனிவர்கள் உத்தரகோசம் வருவார், கூட வருவார். அதுக்கப்புறம் அந்த ஏடை கையில கொடுத்துட்டு போயிடுறாருல, எல்லாரும் இந்த ஜோதியில கலந்துருவாங்க. மாணிக்கவாசர் மட்டும் இது எது கையில கொடுத்துருக்காங்கன்னு யோசிப்பார். யோசிக்கிற நேரத்துல ஜோதி மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் நீத்தல் நினைப்போ அங்க போய் படிக்கிறார் உத்தரகோச மங்கையர். என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே விட்டு விடுதி கண்டாய் பிறல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன்னு ஒவ்வொரு இதுலையும் சொல்றேன். இருக்கா பின்ன ஓடுதா? இப்படிதான் கரெக்டா இருக்கா? என்ன தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேங்க. அதனாலதான் ஞான நூல்கள்லாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்ம சிந்தனை எங்கேயுமே. சிலர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு இடத்துல அழிவு சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பரவாயில்ல நல்லா கவனிக்காரு நினைச்சு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்ன சொன்னீங்க அப்படின்னா,
அப்ப சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு. அவன் அதுதான் சொல்றேன். அது இல்ல அதாவது திடீர்னு அவர் எங்கேயோ சிந்திச்சிட்டாரு போலது. அதுதான் உடல் உடல் கேட்கற காரணம். அவர் இப்படி அவர் பார்த்தது ரொம்ப ஆர்வமா கேட்காரு உங்களுக்கு அப்படின்னு எங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன கேட்டீங்க அப்படின்னா அதனாலதான் அது ரொம்ப கேட்கற காரணம். எல்லாம் திடீர்னு நீங்க இருந்துட்டீங்க எதையும் பாக்குற மாதிரி தெரியும். ஆனா உங்க சிந்தனை வந்து அங்க போயிடுச்சுன்னா இன்னும் செய்ய முடியாது. அதுக்காக சொல்றேன். அதனால சிந்தனை இங்க இங்க வந்தாச்சுன்னா வீட்டை மறந்துடணும். வீட்டுக்கு போயாச்சுன்னா இங்க நினைக்கலாம், கோயில நினைக்கலாம். ஆனா இங்க இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது. வீட்டை எல்லாத்தையும் விட்டாச்சுங்க. இப்ப ஐயாவே கதின்னு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. அப்படி இது வெண்ணியா சார், இது வெண்ணியா அப்பா இது கூட இதான் இப்போதைக்கு தேவை. என்னதான் அப்படி அதான் சாத்திர நூல்லாம் படிக்கும்போது சிந்தனை வந்து எங்கேயுமே வழியில போயிடக்கூடாது. அதுல மட்டுமே கவனம் இருக்கணும். ஏன்னா பக்குவம் அப்பதான் வரும். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணரும் உணர்வு. நீங்க உள்ளவாறே புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க பக்குவம் அடைய முடியும். நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லி பயன் இல்லாம போயிடும் அடையணும். அப்படி ஆகம புராணங்களை உள்ளத்தில் சிரத்தை இல்லாமல் ஆசிரியர் நிலத்தில் ஆகாயத்தில் ஓதினவன் ஊமையாக பிறப்பான், மறுவரையில ஊமையாக பிறப்பான். ஆகம சாத்திரங்களை எழுதிய திருமுறையை திருடிவன். சில பேர் பார்த்தீங்கன்னா திருமுறை பக்கம் தூக்கிட்டு வந்துடுறாங்களா தெரியாம, அவங்க எல்லாம் மறுபடியில பிறவி குண்டராக பிறப்பாங்க. அதாவது யாருனாலும் சொல்லி எடுத்து வர்றது தப்பு கிடையாது. ஏன் இந்த திருமுறை அடியனுக்கு ஏதாவது பார்த்து கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டு கூட என்ன செஞ்சிடலாம், தெரியாம எடுத்துட்டு வந்துடக்கூடாது. திருமுறை தேடியவர்களுக்கு என்ன பிறவி குரல். அதுலயும் திருமுறையில நமக்கு கொட்டி கிடக்கு. சாமி இறைவன் நமக்கு அருளிய மிகப்பெரிய கொடை என்னன்னா நமக்கு திருமுறைகள். எத்தனை அருளாளர்கள் 27 ஆசிரியர்களை வச்சு நமக்கு திருமுறையை சுவாமி கொடுத்தாங்க. 27 நட்சத்திரம் போல 27 ஆசிரியர்கள் நமக்கு திருமுறையில. அதுல சாமி எல்லாத்துலயும் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா என்னையும் அதுல கொஞ்சம் சேர்த்துக்கணும்ப்பா. அடியார் லிஸ்ட்லையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தில்லைவாழ்ந்தால சாமி ஒரு ஆள் வந்துடுறாரு. திருமுறை ஆசிரியர்ல 27 ஆசிரியர்ல இப்ப இனி ஒரு ஆசிரியர் சேர்த்துக்கோங்க. பதிமொழி புரிசை மாடக்கூடல் 11ஆம் திருமுறையில் முதல் ஆசிரியர் யாரு? அதுலயும் என்ன ஒரு ஆளை சேர்த்துக்கோங்க அப்படின்னா. அப்புறம் புலவர் லிஸ்ட்ல சுவாமி ஒரு ஆளா வந்துட்டாரு பாட்டு பாடி. இப்படி எல்லாத்துலயுமே சிவபெருமான் அதுலயும் அடியாருக்கு எரியன்னு சொல்லும் போதே அப்ப அடியார்ல ஒருத்தராகவும் சாமி இருக்கு. எல்லாத்துலயும் எளிவன் சாமி வந்து எந்த நிலையிலையும் அவர் வந்து நான் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் கடவுளா இருக்க முடியுமா? அவரே என்ன சொல்றாரு, அடியாருக்கு எரியன்னு சொல்றாரு. அப்ப சிவாகமம் முதலிய உரிமையான நூல்களை படித்த பாவி கொப்பளத்தை உடைய மூக்கை உடையவனாக பிறப்பான். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சிவாகமம் முதலிய உரிமையான நூல்களை படித்த பாவிக்கு. அதெல்லாம் இது வந்து சரி கிடையாது. சிவபெருமான் எழுதி வச்ச நூலை வந்து ஒருத்தர் குற்றம் சொன்னான்னா அது வந்து கொப்பளமுடைய மூக்கை உடையவராக அப்படின்னு இப்படி உள்ள ஆளை நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு பக்கத்துலன்னா நம்ம திருச்சி பக்கத்துல ஒரு அடியார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்குல கொப்பளத்தோடயே இருந்தாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க தான். அவங்களை குறை சொல்றது அப்படி உள்ளவங்கெல்லாம் அந்த மாதிரி கொப்பளமா. சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பொக்களமா இருக்கும், கொப்பளமா இருக்கும். அப்படி ஆளுகள்லாம் பார்த்துருக்கு. பெரியவர்கள் அனுஷ்டித்த ஆச்சாரத்தை நொய்மையாய் நிந்திப்பவன் மாறுகண்ணா. பெரியவர்கள் அனுஷ்டித்த அந்த ஆச்சாரத்தெல்லாம் ஒருத்தர் வந்து குறை கூறினான் என்றால், பெரியவர்கள் வகுத்து வச்சிருப்பாங்களே, அந்த வகுத்து வச்சதை ஒருத்தன் போய் குற்றம் சொன்னான் அப்படின்னா அது வந்து மாறுகண்ணாக பிறப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இங்க பார்த்து வச்சுப்பாங்க, கண்ணு அங்க இருக்கும். அது ஃபுல்லாவே மாறுகண்ணுடைய. நிறைய பேருக்கு பார்த்தீங்க உலகத்துல நீங்க நிறைய அவங்க பூராவே இந்த தவறு செஞ்சவங்க தான். பெரியவர்கள் அனுஷ்டித்த ஆச்சாரத்தை நிந்தனை செய்தவர்கள் பூராவே மாறுகண்ணாக பிறப்பார்கள்.
தேவர்கள், ஞான யோகிகள், மிகுந்த புண்ணியத்தை செய்பவர்கள் மற்றும் உள்ள பார்ப்பார் முதலிய உத்தமர் இவர்களிடத்தில் கிருபை இல்லாதவன். பாருங்க, யோகிகளிடத்துல புண்ணியம் செஞ்சவர்களிடத்துலாம் இறக்கம் இல்லாம இருக்கிறவங்க கோணல் வாயை உடையவனாக பிறப்பார்களாம். வாய் கோணிச்சு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவனா கொண்டு விட்டீங்க. சிவாய் நம்ம சொல்லுங்க, பேர் என்ன? சரி சோக்கர் அங்க முன்னாடி முன்னாடி திரும்ப சார். ஒருவருக்கு ஒன்றை கொடுப்பவர்களிடத்து கொடாதபடி விகாரம் பண்ணினவன் பல்லிலே புழுவுடையதாகிய நோயை. என்ன சார் நீ சொற்பொழி சொன்னதுல நாளைக்கு தான் இப்ப திருமணம் பாடுறது. ஒருத்தர் கொடுக்க போறது போய் இன்னொருத்தர் போய் கொடாதபடி தடுத்தார் அப்படின்னா, ஒருத்தர் கொடுக்கறத போய் இன்னொருத்தர் போய் கொடாதபடி தடுத்தார்னா அவர் வந்து பல்லுல புழு உடையதாகிய நோயை உடையவராக பிறப்பாராம். இப்ப எத்தனை பேர் டாக்டர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல்லாசுல கூட்டம் பயங்கர கூட்டம் எப்ப பார்த்தாலுமே. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பூரா எலும்பை கடிக்க போய் ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆக மாமிசம் சாப்பிட்ட முழுவதுமே ஊரை பல்ல கழட்டி முழுவதும் அங்கதான் இருக்கா. நமக்கு இயற்கை உணவு எப்படி கொடுத்துருக்காரு சாமி. இயற்கை உணவு சாப்பிட்டுமே நமக்கு என்ன ஆயிருது ஒவ்வொரு நேரம். அடி ஹாஸ்பிட்டல காமிக்க போகும்போது ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. உங்களுக்கு என்னங்க செய்யுது அப்படின்னு. நல்லி எறும்பு நாளை கடிச்சேன்ல, நல்ல துண்டா எடுத்து நேரம் அதை காமிக்க கொண்டு வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்ட்டாரு. ஐயா என்ன காமிச்சிடாதீங்க, என்ன மட்டும் காமிச்சிடாதீங்க அப்படின்னு. அது அப்படி மாமிசம் சாப்பிட்றவங்களாம் அந்த மாதிரி. ரெண்டாவது குணமும் அந்த மாதிரி வேலை செய்யும். மாமிசம் சாப்பிட்டா விலங்குக்கு என்ன குணமோ அதே குணம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலதான் எல்லாமே இருக்கு. நம்ம அன்னமய கோஷம், நம்ம என்ன கோஷம்? அன்னமய. பஞ்ச கோஷத்துல நமக்கு 90% எது நம்ம உடம்பு எதுக்குதுன்னா அன்னம் தான். அதெல்லாம் நம்ம பார்த்துதான் என்ன செய்ய முடியும். இந்த சைட்ல வச்சிருங்க சார், சைட்ல வச்சிருங்க. அந்த இதை தூக்கிட்டு வச்சிருங்க. அந்த இதை தட்டை தூக்கிட்டு அப்படி அடியில் வைங்க சார், உள்ள வைங்க. இப்படி இல்லை சார், அது எல்லாம் பூரா எரிஞ்சிரும் சார். இங்க இருக்கு இந்த சைட்ல குத்திங்க. அந்த இதுல அந்த கேப்ல அவ்வளவுதான் வச்சிருங்க. அப்படி வச்சிரு, அவ்வளவுதான். ரைட். யாரும் நேரம் போய் அங்க உட்காந்துறாம அடியும் காலையில் பூக்கட்ட போவேன். கரெக்டா அந்த நேரம் வச்சிருப்பாங்க. ஒரு 5 செட்டா பூரா ஓட்டையா ஆயிடுச்சு. குத்தி 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 அதை கவனிக்காம எங்க வீட்டுல கேட்பாங்க, அது என்னங்க தம்பி நீங்க போனாங்க மட்டும் உங்களுக்கு சட்டை ஓட்டையா வரீங்க, என்ன காரணம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் பத்தி செஞ்ச வேலைதான் அப்படி. அது தெரியாம முன்னாடி வச்சிருப்பாங்களா, அது கவனிக்காம போய். சரி, ஒருவருக்கு தகமைப்பாட்டையுடைய சைவ சமயத்தை பேதித்தவனும் சோழராகிய ஈனரை அரசனாக்கின் செய்கையில் பட்சபாதத்தினால் அவனை விடுவிக்கின்றவனும் ராஜ்யசபையில் இருந்து செவ்வையாக வழக்கை செல்லாது தன் புத்தியில் கொல்லாங்கினால் வழக்கை சொல்லும் ஈனனும் செலவாதி ஆவான். அது என்ன சொல்றாருன்னா, இந்த அரசர்கள்லாம் நல்ல அரசரா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சிரமம். அது வாயசமையோட ஒரு கதை சொல்லுவாரு. அரசர்கள் வந்து இந்த முட்டாள அரசர்கள்லாம் இருப்பாங்க. எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா அரசர் வந்து ஒரு அரசன் இருந்தானா, அவன் என்ன பண்ணா, ஒருத்தன் வந்து வழக்கு சொல்லி வரான். வந்தது யாருன்னா ஒரு திருட செவரேறி குதிச்சு திருட போயிருக்கான். அது செவரு இடிஞ்சு விழுந்திருக்கு, காலெல்லாம் புண்ணாகி வந்து அரசிட்டு வந்து சொன்னான், அரசே என் காலு பூரா புண்ணாகி போச்சு, இந்த இடத்துல வந்து ஏறினேன், இந்த வீட்டுல ஏறினேன், இது பூரா உடஞ்சி கை காலெல்லாம் புண்ணாகி போச்சு அப்படின்னு சொன்னதும் உடனே அரசர் என்ன சொல்லியிருக்கணும், இது திருட போயிருக்கான், திருடவனை விட்டுட்டு அந்த அதை கெட்ட யார அவனை கூப்பிடு அப்படின்னு இருக்கான். கெட்டவனை
கிருஷ்ணய்யரே வாங்க, உங்களை அரசர் கூப்பிட்டாரு. என்னது அரசர் கூப்பிட்டாரா? எதுக்கு? நீங்க தான் அந்த வீடை கட்டினீங்களா? அதெல்லாம் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு நேரம் போனாரு அவரு. அவர் கொஞ்சம் புத்திசாலி. போனதுமே, அரசே ரொம்ப சந்தோஷம், என் பேர் தான் கிருஷ்ணய்யர், நான் தான் அந்த வீடை கட்டினேன். ஆனா வீடு கட்டினது என்னமோ என் பேர்ல தான் கட்டினாங்க, நான் தான் மேஸ்திரி. ஆனா கெட்டினது யாரு? கொத்தனாரு. நீங்க கொத்தனாரை தான் பார்க்கணும் அப்படின்னு. கொத்தனாரை கூப்பிடு, இவருக்கு ஒரு 10,000 கையில விடு அப்படின்ட்டு. ஏன்னா விளக்கிட்டு சொன்னதுக்கு வந்தாருல, இவருக்கு ஒரு 10,000 கொடுத்துருங்க அப்படின்னு கிருஷ்ணய்யர் போயிட்டாரு. இப்ப கொத்தனார் வந்தாரு, கெட்டின கொத்தனாரு. இவரை பிடிச்சி தூக்கில போடுங்க அப்படின்னாரு. அது அரசே கெட்டது இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு அவரு சொன்னாரு, அரசே கெட்டது நான் தான். இந்த கலவை கூட்டி கொடுத்தது மங்கம்மா. மங்கம்மா கூட்டி கொடுத்தா, நீங்க அவரை பாருங்கன்னதும் உடனே இவருக்கு ஒரு 10,000 கொடுத்துரு, மங்கம்மாவை கூப்பிடு அப்படின்னாரு. மங்கம்மா வந்தாங்க. அரசே நான் கலவை கூட்டினதெல்லாம் சரிதான், ஆனா தண்ணி ஊத்துனது சங்கம்மா, அதனால நீங்க அப்படியா? இவளுக்கு ஒரு 4 பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்த மங்கம்மாவை கிடைச்ச வாழ்வு 4 பவுன். அரசர் கூப்பிட்டது வந்ததுனால 4 பவுன் நெக்லஸ் வாங்கிட்டு அந்த அம்மா போயிருச்சு. சங்கம்மாவை கூப்பிட்டாங்க, நீ தானே தண்ணியை கலந்த? அரசே அப்படின்னு தான் கலந்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நேரத்துல எதுக்கு ஒரு நடிகர் சங்கம் இருந்துச்சு. அந்த நடிகர் சங்கத்துல அந்த பெண்ணு நடிகை வந்து நடனம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இது நாட்டுக்குறிச்சி பண்ணல பாடிக்கிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணை கூப்பிடுங்கய்யா, அதை தூக்கி தூக்கில போடுங்க அப்படின்னு. எப்பயுமே அரசர் வந்து நீதி வழங்கும் போது பக்கத்துல ஒரு முந்திரி பருப்பு இருக்கும், எடுத்து எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த முந்திரி பருப்பு தீர்ந்துச்சுன்னா வழக்கு முடிச்சிடும், அதுக்கப்புறம் மறுநாள் தான். இப்படி அவர் ஒவ்வொரு பருக்கையை எடுத்து 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 முந்திரி பருப்பு எடுத்து வாயில போட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாரா. திடீர்னு கடைசி யார் மாட்டினா, இந்த நாட்டுக்குறிச்சி பண்ணு பாடின அந்த நடிகை வந்து மாட்டிட்டா. கடைசி அவளுக்கு தூக்கு போட சொல்லிட்டு அதுக்குள்ள இங்க முந்திரி பருப்பு தீர்ந்து போச்சு, வழக்கு முடிஞ்சு போச்சு. அவர் போயிட்டாரு. யார் போயிட்டா? அரசர் போயிட்டாரு, மந்திரியும் போயிட்டாரு. உடனே இனி எதுக்கு வர சொன்னாரு அரசர் அப்படின்னதும், நீ தான் நாட்டுக்குறிச்சி பண்ணியா, அதனால அவ கலவை கலந்தாலாம், அதனால அவங்க இது செவரை கட்டினாங்களாம், அதனால அது ஒடிஞ்சு போச்சான், அதனால அவனுக்கு காலில் புண்ணுந்துருச்சான், அதனால இப்ப உன்னை வந்து தூக்க போடவா, ஒரு பாவம் செய்யாதான் எதையும் போய் தூக்கம் போனதும் எல்லாத்துக்கும் என்னாச்சுன்னா, அந்த தூக்கு போடுறதுக்கு கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறை போட்டா அந்த அம்மா ஒல்லியா இருக்கு, கழுத்து உள்ள போய் வெளியில தூக்கு கயிறு அவங்க கழுத்த அது சொல்ல. அரசு இதுக்கு தகுந்த மாதிரி ஆளே இல்லை அப்படின்னதும் முதல்ல அரசரை போய் பார்க்கலாம் பார்த்தா அவர் உள்ள போய் தயிர் சாதம் சாப்பிட்டு இங்க முந்திரி பருப்பு முடிஞ்சாகவே அரசர்கிட்ட போய் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மந்திரிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் அரசர் எங்க அப்படின்னு. உள்ள அவரு உள்ள இருக்காரு அப்படின்னதும் உடனே மந்திரி போய் இப்படி எட்டி பார்த்தாரு, அவர் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உடனே எப்படியாவது கூப்பிட்டு நான் ஒரு பாவமும் அறியாதோ என்னைய போய் தூக்கில போடுறாங்க அப்படின்னதும் உடனே அரசு மந்திரி போய் சொல்றாரு அரசர்கிட்ட, அரசே ஒரு பாவம் அறியாத அவளை போய் தூக்கு போட போறீங்க அப்படின்னதும், அவர் தூக்கு போடணும்னு பார்த்தாலும் அந்த கயிறு வந்து என்ன ஆயிருது, லூசா இருக்கு. அப்ப அவன் அரசர் பாருங்க, முட்டாள் அரசன்ங்கிறது அது கரெக்டா இருக்கு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தை போய் பாரு, அதுக்கு அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி யாருக்கான போய் பாரு அப்படின்னு பார்த்தா அதுல ஒருத்தர் மாட்டலாம், அவனுக்கு கழுத்து கஷ்டம் தூக்கு கயிறு பார்த்ததும் ஐயா இவனுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னதும் அவருடைய குருநாதர் ஒருத்தர் அந்த தூக்கு போட போறாங்க, அவருடைய குருநாதர் வந்து கொஞ்சம் புத்திசாலி, வேகமா வந்தாரு, எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்று. உடனே விறுவிறுன்னு வந்து அரசட்ட தூக்குல போற நேரத்துல அவர் வந்தாரு. அரசே இந்த நாளுக்கு தான் நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அரசர் பார்த்தாரு, என்ன இந்த நாள் என்ன, இந்த நாள்ல மட்டும் தூக்கு போட்டு இறந்தா நட்சத்திரம் எல்லாமே பொருந்தி இருக்கு, அடுத்த பிறகுல இந்திரனா பிறப்பாங்க அப்படின்ட்டா. உடனே அரசருக்கு என்னைய முதல்ல தூக்குல போடுங்க அப்படின்னு ஆசை. அதான் முட்டாள் அரசர் இருக்கிறது சரியா இருக்கா, என்னைய தூக்கு போடுங்க. மந்திரி சொல்றான் என்னைய முதல்ல தூக்கி போட்டுருங்க அப்படிங்க. இவங்க 2 தூக்குல போட்டியாகுது. கடைசி அரசன் அவனை தூக்குல போட்டு இறந்து போயிட்டு. இந்த மாதிரி அறிவில்லாத அரசனும் தெளிவு சொல்லாத மந்திரி இருந்தாங்கன்னா என்ன செய்யாது, நாடே பிடிச்சவரா போயிடும்.
சரியான நீதி வழங்காம அரச நீதி அப்படின்னாலே நமக்கு எதை சொல்லலாம், பழனீஸ்வரனுடைய கதை தான். அது கொஞ்சம் கூட பாரபட்சமாக்காம தன் மகனை கூட என்ன செஞ்சாரு, தேர்காலில் இட்டு கொன்றார். தப்பு செஞ்சா மகனா இருந்தாலும் பரவாயில்ல, தேர்காலில் இட்டு அந்த பையனும் ரொம்ப புத்திசாலி, சிவசிந்தனையோடு அப்படி படுத்திருந்தார். மேலே ஏற்றி கொண்டது. உடனே அடுத்த நிமிஷமே, பெருமானே நீ சொன்னவற்றை நான் செய்து முடித்தேன், இனி காப்பது உன் கடன் அப்படின்னு உடைவாள் எடுத்து வெட்ட போனாரு. சுவாமி தடுத்தார். எல்லாருமே இறந்தவங்களும் உயிரோட வந்தாங்க. அதுதான் ஆச்சரியம். இப்படி அவங்க உயிரோட வரலன்னா இன்னைக்கு நமக்கு மன்னிச்சவருடைய கதை நமக்கு கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் ஒரு அரசர் என்ன பண்ணார், அவரும் ஒரு முட்டாள் அரசர் தான். அந்த ஊர்ல களவு ரொம்ப போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த நாட்டுல களவா போய்கிட்டு இருக்கவும் அரசர்கிட்ட வந்து சொன்னாங்க, சரி ஒரே களவு போய்கிட்டே இருக்கு. அரசர் என்ன பண்ணாரு, மக்களை பூரா கூப்பிடு அப்படின்னாரு. எல்லாருக்கும் 100 ரூபாய் சவுக்கடியை கொடு அப்படின்றாரு. எவனோ ஒருத்தர் திருடுறதுக்காக முழு மக்களை பூரா கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு 100 கசையடி கொடுக்க சொன்னா. அரசு மக்கள்லாம் சொன்னாங்க, அரசை திருடனை விட்டுட்டு எல்லாத்தையும் எதுக்கு அடிக்க விட்டது, எப்படினாலும் திருட வைத்துக்குள்ள இருப்பான்ல புரியுது அவங்களுக்கு. திருடவே எப்படியும் மக்கள் ஒருத்தனை இருப்பான், அவனுக்கு எப்படி தண்டனை கிடைச்சிடும். அவன் ஒருத்தர் தண்டனை விட்டுட்டு எல்லாருக்கும் தண்டனை கிடைக்குது என்ன இருக்கு. அதான் இப்படி முட்டாள அரசர் இருந்தாங்கன்னா ஒண்ணுமே செய்யணும். அப்படி ஒரு அரசர் இருந்தாரு. அவகதையை படித்துக்கொண்டு காமன் நூல்களை படித்துக்கொண்டு அனபாய சோழன் இருக்கும்போது தான் சேக்கிலா சுவாமிகள் போய் நல்ல மந்திரியாக இருக்க போய் தான் அவர் போய் என்ன சொன்னாரு, அவகதை படிக்காதீர்கள் சிவகதை படியுங்கள் அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவகதை இதுவாயின் சிவகதை எது அப்படின்னாரு. அப்பதான் 63 நாய்மார்களை பத்தி எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏற்கனவே சுந்தரம் சாமிகள் பாடிய அந்த திருத்தொண்ட தொகை எடுத்து நம்பியாண்டர் சுவாமிகள் அதை வகைப்படுத்தி சேக்கிலா சுவாமி அதை விரிவுபடுத்தினார். தொகை வகை வெறி. சுந்தரம் சுவாமிகள் பாடியது தொகை, நம்பியாண்டர் சுவாமிகள் செய்தது வகை, சேக்கிலா சுவாமி செய்தது விரி. தொகை வகை விரி. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அரசர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஏதி. அப்படி சரியில்லாத அரசராக இருந்தாலும் அவங்களும் நோய்வாய்ப்படுவார்கள். சரியான ஆட்சி செய்யலைனாலும் அவங்க மறுபிறவில நோய்வாய்ப்பட்டு நோயோடே பிறப்பார்கள். ஏழையாயுள்ள பெயரை அவரிடத்து அபராதம் இல்லாமல் வதைத்த பொல்லாதவன். ஏழைகிட்ட போய் இந்த வட்டிக்கு வாங்குறது, வட்டியை கொடுத்து ரொம்ப ஏமாத்துறது, அப்படி உள்ளவங்க எல்லாம் கைகால் முதலிய உறுப்புகள் குறைந்தவனாக பிறப்பாங்க. மறுபிறவில கைகால் உறுப்பு இல்லாதமாக பிறப்பாங்க. இந்த நொண்டி மொடம் ஒரு கை இல்லாம இதெல்லாம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நிலை. அவங்கள ரொம்ப ஏழைகள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்துறது, அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி. களவில்லாத அடியாரை கள்ளர் என்று கருதி கோபித்தவன் கைகாலும் தளர்ந்து குற்றவியாதியை உடையவனாக பிறப்பான். களவில்லாத அடியாரை போய் குற்றம் சொன்னோம் அப்படின்னா, இவன் இதுதான் களவு செஞ்சான்னு சொல்லி பொய்யாக சொன்னால் அவர்கள் மறுபிறவியில் என்னதான் பிறப்பாங்க, குஷ்டவியாதி. குஷ்டம்னு தெரியுமில, உடம்பெல்லாம் தழும்பா இருக்கும், குஷ்டம் வந்துடும். அது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. எப்படி கேன்சருக்கு மருந்து கிடையாதோ அதே மாதிரி குஷ்ட நோய்க்கும் மருந்தே கிடையாது. அருணைநாத பெருமானுக்கு குஷ்ட நோய் வந்துச்சு. ஆனா முருகப்பெருமானுடைய திருவருளால் அதை வென்று மீண்டும் பழைய உடம்பை பெற்ற. இறைவனோடு அன்பாக இருந்தால் கண்டிப்பாக எந்த நோயும் இல்லாம நாம பாதுகாக்கலாம். என்னன்னா சாமியோட ஒன்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தவறு செய்யாம இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு பிறவில எத்தனை பிறவினாலும் ஏதோ ஒரு தவறு செஞ்சுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த பிறவில நம்ம வந்திருக்கோம். எல்லா உயிர்களுமே தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், எந்த நிலையிலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த இறை வழிபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே உங்களுடைய சிந்தை எங்க போகும்னா கெட்டதை நோக்கி தான் போகும், நல்லதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுவும் அடியாரோடு கூடல அப்படின்னா கண்டிப்பா தீயதை நோக்கி தான் போகும். ஒரு செகண்ட் போதும் தீவனை செய்யறதுக்கு. இந்த உயிருக்கு கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் சுவாமி என்ன பண்ணாரு, மாணிக்க வாசகபெருமான் அடியவரோடு கூட்டிய அதிசயம் கண்டார் அப்படின்னு. அவர் அடியவரோடு இருக்குன்னு கேட்டதுக்கு சாமி 999 அடியார்கள் நடுவில் இருக்க வச்சுட்டு தான் போனாரு மாணிக்க வாசகபெருமான். எத்தனை அடியாரு? 900. நம்ம இந்த 15-20 அடியாரை கூடுறதுக்கு, சிவா எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு,
நீங்களே படிங்க, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் போயிடுறாங்க. அப்படின்னு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொற்பொழிவு கலந்துக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியாரோடு குடிக்கணும். ஏன்னா இதை விட்டாச்சுன்னா அடுத்து எப்போ அடியார் கூடுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். நீ அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தானா, ஞாயிற்றுக்கிழமை திரும்ப படிக்கணுமா அப்படின்னு இந்த மாதிரி வாய்ப்பு உள்ள போதே என்ன செஞ்சிடணும், அடியாரோடு கூடி நாம திருமுறைகள் பாடுவதும் சொற்பொழிவுகள் கேட்பதும் இந்த மாதிரி சிவ சம்பந்தமாகவே இருக்க வேண்டும். இந்த இதை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மறுபடியும் நமக்கு கூட்டி வைக்குதான்னு சொல்ல முடியாது, மறுபடியும் இங்க வர முடியுமான்னு சொல்ல முடியாது. இறைவன் கூட்டி வச்சாதான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இறைவன் உன்னை கூட்டி வைக்கிறார் அப்படின்னா அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தா தான் கூட்டி வைப்பாரு. உங்களுக்கு விருப்பம் கொஞ்சம் சந்தேகத்தோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வர முடியாது. போவோமா வேண்டாமா, வீட்டுல விருந்தாள் வேற வரேன்னு சொன்னாங்களே, இருப்போமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சோம்னா வர முடியும். இப்ப சந்திரசோகம் பாத்தீங்கன்னா பல வேலைகளுக்கு நடுவுலதான் இப்ப சந்திரசோகம் வந்து போவோமா இருப்போமா. ஆனா அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, என்னசுவா பாத்தீங்களா, விருப்பம் இருக்கு, அதனாலதான் வேகமா ஓடி வந்துட்டாங்க. இது மட்டும் வர முடியாத சூழ்நிலை. இப்ப எப்படியோ என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல, காலகாலத்துல 6:30 மணிக்கு எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சரி. அப்படி தன்னுடைய மனைவி அல்லாமல் மற்றவர் மனைவியுடனே கூடியிருந்து சதுரங்கம் சொக்கட்டான் முதலியவற்றை, அந்த காலத்துல பூரா இந்த சதுரங்கம் விளையாடுறது, இந்த சொக்கட்டான் விளையாடுறது, இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. அப்படி முதலியவற்றை தொழிலுடையவன் நாசத்தை அடைய நின்ற சரீரத்தில் அற்பரோமத்தை உடையவராக பிறப்பான். உடம்பெல்லாம் ரோமம் இருந்து அற்பமான, யாரும் பார்க்க முடியாத சலிக்க முடியாத உடம்பை பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ்வார்கள். அடுத்தவரோடு புணர்ந்தார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? தன்னுடைய மனைவி இல்லாமல் மற்றொரு மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். தமது செல்வம் போய் மெடியராவிடத்து அவர்களுக்கு இயன்ற அளவு அன்புடன் உதவாமல் கைவிட்டவன். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் உதவாம விட்டுருவாங்கல்ல சில பேர். தன்கிட்ட பணம் இருக்கும், உறவினர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டு சிரிக்கிறது, இவன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சிரிக்கிறது. அவங்களுக்கு உதவாமல் இருந்தாங்க அப்படின்னா, தன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு துன்பப்படும் போது, உறவினர்கள் துன்பப்படும் போது அவங்க வந்து அதை கவனிக்காமல் விட்டால் என்ன தண்டனைன்னு சொல்றாங்க. போன இடத்து எங்கெங்கும் அபூச்சியனாய் நிந்திக்கப்படுவான். அபூச்சியனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அதாவது இந்த பூச்சி உடம்புமாக அந்த மாதிரி உடம்பு உடையவனாக வந்து பிறப்பாரு மறுபிறவில. கொடுவாமல் விட்டவர்களுக்கு நிறைய, அது வந்து நீங்க இந்த உலகத்திலே பார்க்கலாம். நிறைய எந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியும் இதுமா வந்து இருப்பாங்க. இந்த நேரமும் ஆஸ்பத்திரி செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி நோயெல்லாம் வரும். புரியுது அவங்களுக்கு? அதாவது நம்ம கூட பிறந்தவங்க, சித்தப்பா, பெரியப்பா, இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படும் போது நம்ம ஏதாவது கொடுத்தவங்க உதவலாம்ல. அப்படி உதவாமல் இருந்தா இந்த மாதிரி தண்டாங்க. புரியுது அவங்களுக்கு? நிறைய இருக்காங்க. ஆமா, எல்லாம் இல்ல, அது இது ஒரு பிறவியில் இல்ல, எத்தனையோ கோடி பிறவில நம்ம தவறு செஞ்சிருக்கோம்ல. எல்லாருமே தான், எல்லா உயிரினும் தவறு செய்யத்தான். இப்ப இந்த நூல் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமேல் அந்த தவறை செய்யாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான். புரியுது அவங்களுக்கு? இப்ப என்கிட்ட காசு இருக்கு, சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்க, என்னால என்றளவு கொடுக்கலாம்ல அவனுக்கு. அப்படி கொடுத்து அவங்களுக்கு உதவ வேண்டும். உதவுனா நமக்கு மறுவரை நல்ல பிறவியாகும். பக்குவம் வரும் வரை நல்லா தெரியும், பக்குவம் வரும் வரை பிறவி வந்து கொண்டே இருக்கும். அதுல மட்டும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சில பேருக்கு எத்தனை போதிச்சாலும் பண்பு வரவே வராது. எவ்வளவு விஷயத்த காதல கேட்டாலும் அப்படி உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆளுகளும் இருக்காங்க. சில பேர் அதை கேட்ச் பண்ணி உடனே அதன்படி வாழ வேண்டும் என்று நினைப்பாரு. இத்தனை கூட்டத்துல ஏதாவது ஒருத்தராவது என்ன செய்வீங்க? எல்லாருமே கடைபிடிச்சிருவீங்க, ஒருத்தராவது அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல, அதுதான். புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த மாதிரி நியதியெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், இறைவனை தொழ வேண்டும். அப்படிலாம் நம்ம என்ன செய்யணும்? அதன் முறைப்படி நம்ம வாழ வேண்டும். அதுக்குதான் இது சிவ தர்மோத்தரம் பேர். தர்மத்தை பத்தி எடுத்து சொல்வதனால் இது சிவ தர்மோத்தரம். சிவபெருமானுடைய தர்மத்தை, சிவ தர்மத்தை, அது சிவபெருமான் ஆகமத்தில் எழுதியதை கடைபிடிப்பது. இது முழுவதுமே சொல்றது பூராமே யார் எழுதி வச்சது? சிவபெருமான் எழுதி வச்சதை யாரு சொல்றா? முருகப்பெருமான் வந்து அகத்தியருக்கு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் ஏற்கனவே அவர் குழந்தைய இருந்து சுவாமி கிட்ட கேட்டு வச்சிருக்காரா, இப்ப எடுத்து யார்கிட்ட சொல்றாரு?
அகத்திய மாமுனிகிட்ட இந்த சிவ தர்மங்களை முழுவதையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்ப நீங்க அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அடின்னு சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்படி சொல்ல வைப்பதும் கேட்க வைப்பதும் யாரு? சிவபெருமானே. எல்லாம் செய்யறோம் அவனுடைய திருவருளே. சரி, இப்ப அடின்னு சொல்லி இருக்கும்போது நானே சொன்னேன், ஒன்றரை மணி நேரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை இங்க பேச வர முடியாது. உணவாகி உட்கார வச்சிருவாரு சாமி. எப்பயுமே தற்போது வந்துடவே கூடாது. புரியுது அவங்களுக்கு? எந்த நிலையிலுமே நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் ஈசன் திருவருள் என்று சுவாமிகிட்ட விட்டுறணும். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஏதாவது உண்டா? நமக்கு ஏதாவது இயங்கக்கூடிய ஆற்றல் தான் உண்டா? இந்த அறிவுக்கு இந்த உயிர்களுக்கு தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் எதுவுமே கிடையாது. இறைவன் இயக்கதான் இயங்கும். என்ன கொஞ்சம் அறிவு இருக்கு, அதனால அதுவும் அந்த அறிவையுமே சிவபெருமன் தூண்டிவிட போய், அறிவு இச்சை செயலை தூண்டிவிட போய் நமக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு தெரியுது. இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்ப டிவின்னு ஒருத்தர் சொன்னாதான் உங்களுக்கு டிவின்னு அது தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் அறிவிக்கதான் அறியும். இந்த உலகத்துல நீங்க எந்த பொருளும் எடுத்தாலும் அறிவிக்காமல் நம்ம அறிய முடியாது. அதுவும் இறைவன் அறிவிக்க அறியும் அறிவுதான் இந்த உயிர்களுக்கு. இந்த இது வந்து ஜடமா, இது அறிவுடைய பொருளா? அறிவுடையதா அறிவற்றதா? அறிவற்ற பொருள். இந்த அறிவற்ற பொருளுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசமா இல்லை. இது அறிவிச்சா மாட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னா அதுக்கு தெரியுமா? ஒண்ணு. இது அறிவற்ற, இது அறிவிச்சா அறியாது, நம்ம ஏதோ கொஞ்சம் அறியணும், அவ்வளவுதான் அறிவு. நம்ம அறிவுல அந்த நம்முடைய வாழ்க்கை வந்து காணல் நீர் போல. இந்த ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? வெயில் நேரத்துல தெரியுது பாத்தீங்களா? அது மாதிரி வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது வந்து மாய வாழ்க்கையை மதித்திடாது வகை அருளினான்னு கூட சொல்லுவாரு பாட்டுல. அது வந்து மாய வாழ்க்கை, கண்ணுக்கு தெரியுது போல இருக்கும், பக்கத்துல போனா அது தண்ணி இருக்காது. அதே போல நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து மாய வாழ்க்கை. அந்த சுந்தரம் சாமிகளோட பாட்டுல சொல்லுவாரு, மாயம் என்ன மாயம்னு கூட சொல்லுவாரு இந்த வாழ்க்கைய. அது போல மாயம் ஒரு தோன்றி ஒரு நிமிஷத்துல நமக்கு 100 வயசு நம்ம நினைப்போம், ஒரு நிமிஷத்துல போயிடும் எல்லாமே. குழந்தை அப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும், நிமிஷத்துல 12 படிக்கும், காலேஜ் போகும், கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துடும். நம்ம குழந்தைதானா இது அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துடும். நமக்கு மேல வளர்ந்து நிற்கும் குழந்தைகள்லாம். காலம் ஓடுனது தெரியாது. அதனால காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன். யாருக்கிட்ட? சிவபெருமானுக்கு. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் கருதறிய காலம் உண்டானோடு நான்முகனும் வானவரும் நன்னறிய ஆழமுண்டா நீங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. சொன்னாங்களா அவங்ககிட்ட? நீ சொற்பொழிவுன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? சொல்லலையா? நீங்களா கேட்க நீங்க சொன்ன உங்ககிட்ட இன்னைக்கு சொற்பொழிவுன்னு உங்ககிட்ட சொன்னேன், அதை பார்த்துட்டீங்களா? இப்போ இயல்பா தான் நீங்க வந்தீங்களா? வேணு சொல்லிட்டு சொன்னேன் சொற்பொழிவுக்கு. சரி, அதான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியா? நான் அதான் உங்களுக்கு சொல்லி போன் பண்ணி சொன்னேன். சரி சரி, அப்படியா? சரி சரி. அப்படி பேசியர் முதலிய பொது மணவரோடும் சதுரங்க முதலியவற்றை பொருந்துவன் செல்வம் இல்லாமல் சௌந்தியமும் போய் கொள்ளாதவர்களும் பக்கத்தில் சூழ காசு பணம் முதலியவற்றை தருவார் எவரோ என்று எண்ணி தாழ்ச்சிகளை சொல்லி சரீரம் வாட்டம் அடைந்து ஒரு காலம் தீராத துக்கத்துடன் இறந்துண்டு தீர்வார்கள். அதாவது பேசியரோடு பழகுறவர்கள்லாம், அவரோடு உறவு வைத்துக் கொள்பவர்கள்லாம் ஏதாவது வந்து இங்க பூலோகத்துல வந்து வாட்டம் அடைந்து ஒரு காலம் தீராத துக்கத்தோடே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வாழ்வு முழுவதுமே பேசியரோடு தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா துக்கமாவே தான் இருக்கும். இறக்குற வரைக்கும் எந்த நேரமும் இன்பத்தை அவங்க பார்க்கவே முடியாத அளவுக்கு துக்கம் வருமா. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அதனால ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நமது அருளாளர் சொல்றாங்க. ஏன்னா ஒழுக்கத்துக்கு வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உடையவேனே ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானது எதுன்னா ஒழுக்கம் தான். புரியுது அவங்களுக்கு? ஒழுக்கத்துல தவறுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. நீங்க நடந்து போனா கூட உங்களை என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க நல்ல அடியாரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எல்லாருமே எங்க பார்த்தாலும் என்ன செய்வாங்க? கையெடுத்து சொல்லுவாங்க. சார், எல்லாரும் கையெடுத்து சொல்லுவாங்க. அதுலயும் பிற உயிர் கண்டு இறக்கம் கண்டீங்கன்னா எல்லா உயிருமே உங்களை தொழும். பிற உயிர் மேல இறக்கம் இருந்துச்சுன்னா எல்லா உயிரும் தொழணும்னு வள்ளுவர் சொல்றாரு. எல்லா உயிரிடத்து இறக்கம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க சார்.
அதாவது சில பேருக்கு இந்த வீடு கொடுக்காம இருக்காங்கல்ல, வீடு கொடுத்து அநியாயமா அதை முதற்கொண்டு எழுதி வச்சிருக்காரு சாமி. அநியாயமா வாடகை வாங்கினவங்க முதற்கொண்டு மனைவியை இழந்து உள்ளத்தில் துக்கமடைந்து தெரிவார். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா, துக்கமடைந்து மனைவி ஒண்ணு கணவர் தப்பு செஞ்சா மனைவி பிரிஞ்சு துக்கப்படுவாங்க, இல்லைன்னா மனைவி பிரிஞ்சு கணவர் துக்கப்படுவாங்க. அதிகமாக இது வீட்டு மனையை வாடகை கொடுறாங்களா, அதுக்கு முதற்கொண்டு சொல்லியிருக்காரு. இப்ப பூரா அப்படிதான் நடக்கு. அதாவது இல்ல அது காலம் போக போக அது கூட தஞ்சு இல்ல, அதுதான் சொல்றாரு. அதாவது ஒருத்தவங்க சூழ்நிலை பார்த்து செய்யணுமா, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யணுமா, அளவு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வேதியரும் தபோதனர்களும் தன்னிடத்து வந்த காலத்து சடுதியில் எழுந்திருந்து தேவரில் எழுந்தருள பெற்றதே என்று இனிய வசனங்களை சொல்லி பணிந்து உரிமையுடன் எதிர்கொள்ளாதவன். இப்ப வீட்டுல ஒரு தபோதனர்களோ ஒரு சன்னியாசியோ யாரோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தக்க உபச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் குற்றம். ஏன் வாங்க, நீங்க எழுந்தருள் பெற்றது எங்க பெரும் பேரு. ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும். அப்ப ஞானசம்பந்த பெருமான் வரும்போது சொன்னார்ல, ஞானசம்பந்த பெருமானை அழைச்சிட்டு வராங்க. எங்கிறது திருமறைக்காட்டுல இருந்து அழைச்சிட்டு வராங்க. வரும்போது இவரு குலச்சிறையார் போறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஞானி ஞானசம்பந்த பெருமான் வராது, உடனே கீழே விழுந்தாரு. தரையில விழுந்தவர் எந்திக்கவே இல்லை. யார் வந்தாலுமே முதல்ல அவங்க திருவடியில விழுந்து நம்ம வணங்கணுங்கிறத சொல்றது பெரிய புறம். உடனே ஞானசம்பந்த பெருமான் அப்படி அவரை தூக்கி இப்படி எழுப்பி விட்டு என்ன பிரச்சனை அப்படின்னதும் உடனே அவர் சொல்றாரு, சென்ற காலத்தின் பழுதில்லா திறவும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் அழுந்திய நாடும் நற்றமில் வேந்தரும் உயிர்ந்து வென்று கொள் திரு நீட்டு ஒளியின் மேன்மையும் படைத்தனம் என்பார்னு திருவடியில் விழுந்தாரு. உடனே சாமி அப்படி இடுப்புல இருந்து அந்த திருநீட்டை எடுத்து அப்படி திருநீர் பூச்சி விட்டார். யாருக்கு? குலச்சிறையார். சாமி, எங்க நாடே சின்ன புண்ணமா இருக்கு, எங்க பார்த்தாலும் நெற்றி பூரா வெறும் நெத்தியா இருக்கு, திருநீட்டு ஒளியை நீங்க பரப்ப செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமாட்ட குலச்சிறையார் சொல்றாரு. எப்பேற்பட்ட சிறப்புடைய என் நாடே சிவநாமமே ஒழிக்காம இருக்கு. அவங்க பூராமே சமணர்கள் பூராமே சிவநாமத்தை சொன்னோம்னா கேட்டு முட்டு அப்படிம்பாங்க. ஏன்னா சிவநாமத்தை அவங்க கேட்டாங்களாம், அதனால கேட்டு முட்டு அப்படிம்பாங்க. திருநீர் பூசுறவங்களை பார்த்தா கண்டு முட்டு அப்படிம்பாங்க, ஏன்னா அவங்க திருநீரை பார்த்துட்டாங்களாம். அதனால மதுரையில திருநீர் பூசி இருக்கிற ரெண்டே ஆள் யாருன்னா, ஒண்ணு மங்கைய கரசியம்யாரோ, இன்னொன்னு குலச்சிறையாரும். அதுவுமே தெரியாத இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துல திருநீர் பூசினா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, சைவத்தை எப்படி எல்லாம் பாதுகாத்து வளர்த்துருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அவருக்கு அந்த சூளை நோய், அந்த நோய் வெப்பு நோய் வந்ததும் திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பேரை கேட்டதுமே இவருக்கு பாதி வழி குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சான். உடனே கூப்பிடுங்க அப்படின்னாரு மன்னர் குன்பாண்டி. அதுக்கப்புறம் தான் அந்த பதிகத்தை பாடி, அதுலயும் 6 பாட்டு பார்த்தீங்கன்னா திரு ஆலவாயான் திருநீரேன்னு வரும். 5 பாட்டை மீதி 5 பாட்டு எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஆலவாயான் திருநீரேன்னு வரும். இந்த சைடு 16,000 அடியார்கள் உட்காந்துருப்பாங்க, இங்கிட்டு 8,000 சமணர்கள் உட்காந்துருப்பாங்க. இவர் பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு. 2 பக்கம் வலி நிறைய இருக்கு, இவருக்கு வலி தாங்க முடியாம ஒரு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மந்திரபாத பதிகம் பாடுறாரு. 6 பாட்டு படிச்சதும் மொத்த வலி இந்த சைடு போயிருச்சு, சமணர்கள் உட்கார்ந்து இருக்க இடத்துல வலி முழுவதும் போயிருச்சு, இந்த சைடு சரியா போயிடுச்சு. தாங்க முடியாம ஞானசம்பந்த பெருமானே இந்த சைடு வந்து பாடுங்க அப்படிங்கிறதும் எங்க போயிட்டாங்க. வந்து மீதி 5 பாட்டையும் வெறும் அளவாயான்னு திருநீர் பாடி முடிச்சாரு. மொத்த வழி நீங்கி இப்படி கூட இருந்தவர் அப்படி கூட நிமிந்துருச்சு. அதனால நின்றசி நெடுமாறனாக தேர்ந்த எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. எப்பயுமே ஞானிகள் வந்து அவங்கள நம்ம உபச்சரிக்கணும், அவங்க நல்ல வார்த்தை சொல்லணும், அவங்கள அன்னம் பாடிக்க வைக்கணும், குருவுக்கு எப்பயுமே சிறப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம இந்த ஒழுக்கத்துல நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. அப்படி தபோதரர்கள் வந்தால் அப்படித்தான். காரைக்கிழமை மாதிரி வீட்டுல அம்மையார் இருக்கும்போது ஒரு தவசி வந்தாங்க. வந்ததுமே இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, உடனே அடியார்களை பார்த்ததுமே இல்லத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சு அன்னம் படிச்சாங்க. அந்த நேரத்துல காய் இல்லாததுனால எதுவும் அவசரத்துல செய்ய முடியாதனால காலையில கொடுத்த அந்த 2 மாங்காயில ஒரு கனி எடுத்து அந்த தவசிக்கு வைத்தார். உடனே அதுதான் அவர் கேட்டார். கணவர் வந்து காலையில கொடுத்த பழத்தை எடுத்து வாங்கினதும் உங்களுக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஒரு பழத்தை எடுத்து கணவருக்கு தெரியாம கேட்காம வச்சுட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. உடனே ஒரு பழத்தை எடுத்து வச்சாங்க, இன்னொரு பழத்தை எடுத்து வாங்கும் போது இப்ப சாமி கிட்ட வழிபாடு பண்றாங்க.
பரிவா பண்ணது சாமி கொடுக்குறாரு ஒரு கனியை. அது பார்த்தீங்கன்னா அது அதிமதுர கனியாக திகழ்ந்தது. ஏற்கனவே இந்த கனியை விட அதை சாப்பிட்டு பார்க்கறது அதை விட பயங்கர தித்திப்பா இருக்கு. சிவபெருமான் கொடுத்தா எப்படி இருக்கும் பழம்? அதிமதுர கனி இவ்வளவு, இது நான் கொடுத்த பழமே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி வந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னது. உடனே பெருமானை வேண்டினேன், பெருமான் தந்தார் அப்படின்னதும், எங்க இன்னொரு பழத்தை வர சொல்லு பார்ப்போம். கொடு பார்ப்போம்னார்ல, அடுத்த பழம் வந்தது, பார்த்தாரு மறைஞ்சிருச்சு. அவர் என்ன சொன்னாரு, பழத்தை கொடு பார்ப்போம்னா சொன்னார், பார்த்துலாம் அடுத்த நிமிஷம் மறைஞ்சிருச்சு. இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஞானிகள் எல்லாம். அரைக்க மேலே யாருமே 60 வயசானாலும் எல்லாரும் இன்னும் இளமையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கண்ணாடியில் முன்னாடி ஷோ கட்டுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா காரைக்கால் மாதிரி இளம் வயதுல திருமகளை விட அழகா, முதல்ல சொல்லும் போதே மகாலட்சுமியை விட அழகா இருப்பாங்களா காரைக்கால் மாதிரி அப்படி சொல்லிட்டு, ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்த நிமிஷம் எந்த இளமை வேண்டாம், எனக்கு பேய் வடிவம் கொடு பெருமானே அப்படின்னாங்க. எப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா? இப்ப நம்ம கேட்போமா அப்படி, சாமிட்ட சாமி எனக்கு எப்படியாவது பேய் கிடத்த எனக்கு பிடிச்சிருக்கு சாமி அப்படி யாராவது கேட்போமா? எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா 65 வயசாலே இது இன் பண்ணி ஃபேன் செட்லாம் போட்டு பெல்ட் கட்டி போறாங்க. 65 வயசாலு என்ன சொல்றீங்க? இல்லையா? இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் நீங்க கண்டுவிடக்கூடாது. அப்படி ஒரு ஆட்டை கேட்டேன், என்ன இவ்வளவு ஷிஃப்டா அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படி வச்சுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போயிட்டு அதோட இருந்துவா நீங்க எல்லாம் இவது நாங்க வந்து எங்க வேலையை நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னாரு. அது முடிஞ்ச ஒரு 2 நாள் கழிச்சு மனசோர்வா இருந்தாரு. என்னங்க அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? அதுல இருந்து எனக்கு ஒரே மன துன்பமா இருக்கு. இப்படிதான் ஆகும் நிலைமை முழுவதும். உங்களுக்கு யாரும் இளமை விட துணிய மாட்டாங்க. ஆனா காரைக்கிழமையர் இளமை விட அதுதான் பேய் கணம் வேண்டும். அதுவும் பேய் வடிவம் கிடையாது, பேய் கணங்கள். சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பேய் கணங்கள். நீ இந்த பேய் நினைச்சக்கூடாது, இந்த சுடுகாட்டுல தெரிகிற பேய் நினைச்சக்கூடாது. ஓ இப்படியாங்க, இந்த பேய் வர அந்த பேய் கணங்கள். சாமி பக்கத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய கணங்கள். அதனாலதான் அந்த வடிவத்தை கேட்டாங்க. கேட்டு தலைகீழ நடந்து போனாங்க கைலாயத்துக்கு. எப்படி இருக்கும் தலைகீழ நடந்து போனா? உடனே கைலாயமே அதிர்ந்துருச்சான். அம்மையாரே நடிக்கிட்டாங்களாம். உண்மையுமே சாமி யாரு சாமி வந்திருக்கிறது யாரு அப்படின்னது. உடனே நம்மை பேணும் அம்மைகான் அப்படின்னா, நம்மை பேணும் நமக்கு தாய்மொழி தந்தை, நமக்கு தாயாக விளங்கக்கூடியவர் காரைக்கிழமை. காரைக்கிழமையார் வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னதும் உடனே அம்மையே அப்படின்னாராம் சிவருமான். அப்பா அப்படின்னு அப்படியே திரும்பிட்டு வந்தாங்க. அவ்வளவு அப்பா அப்பா உங்களுடைய அன்பெல்லாம் நமக்கு எப்போ வரப்போகுது? அம்மையே நாரு ஒன்னு அப்பா அப்படின்னு திருவடியில. உடனே என்னம்மா வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமி கேட்கும்போது, சாமி இரவாத இன்ப அன்பு உன் மேல கொஞ்சம் கூட குறையாத, அதுக்கு இறப்பே வராத இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். வேற ஏதாவது வேணும் எப்பயுமே சாமி ஒரு வரத்தோட வர மாட்டேன். வேற என்ன வேணும்னு கேட்டதும் பிறவாமை வேண்டும் அப்படின்னாங்க. வேற ஏதாவது வேணுமா? மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் வரவாமை வேண்டும். வேற ஏதாவது வேணுமா? அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். எத்தனை வர கேட்டாங்க பாருங்க. கடைசி அதோட ஸ்டாப் முடிச்சுட்டாங்க. உன் திருவடிக்கிலேயே எப்படி வரோம் பார்த்தீங்களா? நம்மளாம் சாமியை பார்த்தா எப்படி கேட்போமா? சாமியே வந்து காட்சி கொடுத்தா கூட, சாமி என்ன எனக்கு பேரம் பேத்தி கல்யாணம்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு தந்துடுற சாமி அப்படின்னு தான் நம்ம சொல்றதுக்கு இருக்கும். ஆனா அவரு கிடையாது. அப்படித்தானே இருக்காங்க எல்லாருமே. சாமியே வந்து காட்சி கொடுத்தா கூட எனக்கு இன்னும் பேர கல்யாணம் இருக்கு, பேத்தி உட்காரு உட்காரு கௌதம் வந்துட்டு அப்படியா? சிறப்பு சார். இன்னைக்கு எல்லாம் ஒரு சேர இருக்காங்க. அதனால ஞானிகள்லாம் வந்தா அந்த இனி வசங்களை சொல்லி பணிந்து உரிமையுடன் எதிர்கொள்ளாதவன் தான் ஆசைப்பட்டு தேடி வைத்திருக்கிற பொருட்களை எல்லாம் போக்கடிப்பான். அப்படி உபச்சாரம் செய்யாதவர்களை, ஞானிகளையும் நம்ம வீட்டுக்கு வந்து வருகின்ற அந்த சகோதரர்களையும் உபச்சாரம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் பொருள்களை முழுவதும் இழப்பார்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பார்கள். வேத ஆகமங்களை திசித்தவன்
பொல்லாத விடக்கை புசிக்கும் புலையனாக பிறப்பான். புலையனா புலைய நாயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே அதை பார்த்தாலே ரொம்ப பார்க்கவே முடியாத ஒரு நாயாக வந்து பிறப்பார்கள். யார? வேத ஆகமங்களை துச்சித்தவன், ஆகமங்களையும் வேதங்களையும் குறை கூறுபவர்கள் எல்லாம் நாயாக வந்து பிறப்பார்கள். அதுவும் புழுத்தலை நாயாக வந்து பிறப்பார்கள். அதுலயும் மாணிக்காசர் சொன்னாரு, சாமி நான் எப்படிப்பட்டேன் தெரியுமா? சொல்லுப்பாங்க. புலையனேனையும் பொருள் என நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா என்னில் வாழவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடம் உண்ட நித்தனே என்னை செத்திட பணியாய் திருப்பெரும் துறை மேவிய சிவனே அப்படின்னாரு. இப்படி சொல்றாரு பாருங்க. நான் புழுத்தல் நாய் சாமினாரு. புழுத்தல் இந்த புலையனை கூட நீ என்ன செஞ்சிட்ட? உன்னோட அடியா புலையனையும் பொருள் என நினைந்து என்னையும் ஒரு பொருளா நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து நான் நீ அருள் புரிஞ்சு கூட நான் என்ன செய்யறேன்? ஆணவத்தினால தலையினால் நடந்தேன் விடைப்பாக என்னில் வானவர்க்கெல்லாம் இளையனே அலை நீர் விடம் உண்ட நித்தனே என்னை செத்திட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. உன்னை நினைக்கிறேன்னு அந்த உலகத்துல வாழ்ந்து என்ன செய்ய? செத்திட பணியாய் அப்படின்னு வந்து என்ன செய்ய? வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இதுக்காக நம்ம வந்திருக்கோம். உண்டு உடுத்து இங்கு இருப்பதாக போவதற்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்த வேலை என்ன? இறைவனை தொழுவதற்கு. கற்றதன அலாய பயனன்கள் வாளறிவன் நற்றால் சொல்லாரு. இந்த பாருங்க, அது பார்த்தீங்களா? கௌதம் எப்படி சொல்ற பார்த்தீங்களா? சொல்லாரு அப்படின்னு. அப்ப எதுக்கு வந்திருக்கோம்? கற்றதனுடைய பயன் என்னது? இறைவனை தொழுவது. அதானே பிரகதி? அப்படித்தானே? இறைவனை தொழுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். வெரி குட். கற்றதினால் ஆய பயன்கள் பணம் சம்பாதிப்பதும் சொல்லல. கற்றதினுடைய பயன் பணம் சம்பாதிப்பதும் சொல்லல, இறைவனை தொழுவது. ஆனா சில பேருக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அப்பா இதை தாங்க நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. அதனால கற்றதனுடைய பயன் இறைவனை தொழுது. சாத்திரங்களை துசித்தவன் வெவ்விய கொலை தொழில் செய்யும் வேடனாய் பிறப்பான். சாத்திரங்கள் எல்லாம் அவன் முதல்ல வேதத்தை சொன்ன, இப்ப சாத்திரங்களை குறை சொன்னவன் என்னதான் பிறப்பாங்கன்னா வேடனாக வந்து பிறப்பாங்க. எந்த நேரத்துல உயிர் போகும் சொல்ல முடியாது வேடர்களுக்கெல்லாம். எந்த நேரத்தினாலும் விலங்கு வந்து அடிச்சிரும்ல. ரொம்ப அதெல்லாம் பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை வேடருடைய வாழ்க்கைலாம். அப்படி வந்து பிறப்பார்கள். வேத ஆகமங்களை ஓதி உணர்ந்த ஞானிகளை துஷனம் செய்தவன் பைத்தியம் கொண்டு திரிவார். எப்படி சொல்றாங்க பாருங்க. வேதாகமங்களை வேதி வந்து ஞானிகளை குறை கூறுபவர்கள்லாம் பைத்தியமா திரிவாங்க. அப்ப நிறைய பேர் பைத்தியமா திரிவங்க பூராவே ஞானிகளை குறை கூறியவர்கள் தான் பைத்தியமா இருக்காங்க. புரிஞ்சுச்சா அவனுக்கு? மாதருடன் கூடுவதற்கு ஆகாதன விதித்த விதிமான முதலிய பஞ்ச பருவங்களிலும் உரித்தல்லாத மற்ற திதி நட்சத்திரங்களிலும் ஆசை மிகுதியால் தன் மனைவியை கூடினவன் யோனியில் வைதம் செய்தவன் சுற்ற பிரமேகம் என்னும் வியாதியை உடையவனாக பிறப்பான். அதாவது புண்ணிய காலம் அல்லாத நேரத்துல மனைவியோடு கூடுகின்றவர்கள் எல்லாம் ஏதாவது பிறப்பாங்கன்னா உறுப்புகள்ல வியாதியோட வந்து பிறப்பாங்களாம் மறுபிறவில. அதெல்லாம் புண்ணிய காலத்துல என்ன செய்யக்கூடாது? உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற புண்ணிய காலங்கள், பிரதோஷம் போன்ற புண்ணிய காலங்கள்லாம் தவிர்த்து. மாதா பிதாக்களிடத்தில் அன்பு வையாது விட்டவன், அதாவது தாய் தந்தையரை நேசத்தோடு இருக்காதவர்கள், தாய் தந்தையரை குறை கூறுபவர்கள், அன்பு வையாது விட்டவர் தரித்திரனுமாய் உள்ளத்தில் துக்கத்தை அடைந்து வருந்தி தனக்கு வருமென்றிருந்த பதார்த்தங்களிலே என்றும் வந்து கைகூடாமல் அவனுக்கு நினைச்சது எதுவுமே நடக்காது. தாய் தந்தையரை எதிர்கொள்ளாதவங்க இந்த சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தாய் தந்தையரை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. தாய் தந்தையராக பார்த்தா பிள்ளைகள் வஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் அமையும். எல்லாம் வேணாதான் காரணம். எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா நாம் செய்த. எனக்கு ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடு, எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சாமிட்டு வந்து மல்லு கட்டுறாங்கல்ல. சாமி நீ எனக்கு மட்டும் ஒரு ஆண் குழந்தை நீ மட்டும் கொடுத்துட்டேன்னு வைவேன், இதை தாரேன் சாமி, இதை தாரேன், எதை முடிய மொட்டைய போடுறேன் நானு அப்படிங்கிறான். சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? பேரவே பேசக்கூடாது. அப்ப அவர் கொடுத்தாதான் நீங்க மொட்டை போடுவீங்க, இல்லைன்னா நீங்க போட மாட்டீங்க அப்படியா? அதனால எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? பேரம் பேசக்கூடாது. எது கொடுத்தாலும் சாமி நமக்கு நல்லதுக்கு தான் கொடுத்தாரு. எது கொடுத்தா
ஒரு உயிருக்கு இந்த நேரத்துல இதை கொடுத்தா இது துன்பப்படும் நினைச்சு கொடுக்காம இருப்பாரு. நம்ம போய் வழியை போய் கேட்கக்கூடாது, அது குற்றமாய், அது நமக்கே வினையாயிரும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப 25 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருவாரு. 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை தர 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 தரன்னு இழுத்து வந்து ஏன் இப்படி குழந்தைய கொடுத்தாரு வந்து நிற்பாங்க. அதனால அப்படி கேட்கக்கூடாது. சில பேர் வந்து பெண் குழந்தை வேண்டுவாங்க, எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படிம்பாங்க. 25 வருஷம் கழிச்சு அது கல்யாணமும் முடிக்காம பிள்ளைகள் இது பெற்றோர்களை போட்டு பாடா படுத்தி ரொம்ப வருத்தமடைய செஞ்சு அப்ப சொல்லுவாங்க, அடி நான் நிறைய வீட்டுல பாத்திருக்கேன், உன்னைய தவமா இருந்து பெற்றதுக்கு இப்படி உன்ட்ட வாங்கி கட்ட வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. நிறைய வீட்டுல போய் பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த பிள்ளைய தவம் இருந்து பெற்று அந்த பிள்ளையாலே வசவு வாங்குவாங்க. ஏன்னா அது ஆசைப்பட்டு வாங்கினாங்கல்ல, அந்த பிள்ளையாலே அனுபவிக்கிறாங்க. இதுதான் உண்மை. நாம எதுக்கு எது மேல பொருள் மேல பற்று வைக்கிறோமோ அந்த பொருளினாலே நமக்கு துன்பம் வரும் என்பதை அதான் சாமிகிட்ட வந்தா எதையுமே நாம விரும்பக்கூடாது. அந்த பொருளினாலே நமக்கு துன்பம். சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் வியாபாரம் வரும். சரி, பொல்லாதவர்களை கூட்டி சபையில் பெரியோர் செய்கின்ற குற்றத்தை சொன்னவன் கண்ணிலே ஊனும் புறப்பட்டு அதனால் ஒரு காலம் ஒழியாத துக்கம் அடைவான். அதாவது சபையில வந்து ஒருத்தருடைய குற்றத்தை சொல்லக்கூடாது. இப்ப அடியில பாத்தீங்கன்னா அடின்னு சொற்பொழிவு ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஒருத்தர் குற்றம் எந்த நேரம் பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒருத்தர். இப்ப ஒருத்தருடைய குற்றத்தை சபையில வச்சு சொல்லக்கூடாது. இப்ப நான் அடின்னு தப்பாவே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும் அப்படின்னா சபையில வச்சு சொல்லாம தனியா கூப்பிட்டு, இப்ப இந்த இடத்துல தப்பு இருக்கு, இப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் வேகமா பேசுற, கொஞ்சம் குறைச்சி பேசு, கொஞ்சம் நிதானமா பேசு அப்படின்னு எப்ப சொல்லணும்? தனியா கூப்பிட்டு சொல்லணும். அதை மேடையில வச்சு சொல்லக்கூடாது. சபையில வச்சு சொன்னா அது குற்றம்னு இப்ப நூல் சொல்லுது பாருங்க. ஏன்னா அடியின் ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் அங்க இருப்பாரு. சபையில வச்சு நம்மள ஒரு வழி பண்ணிட்டு, நீ இளரத்தம், நீ இப்படி படபடன்னு பேசுற, எங்க சபையில வச்சு நீ படபடன்னு பேசுற, நீ வாரியாசாமியுடைய சொற்பொழிவை நீ அடிக்கடி கேட்கணும். ஒருத்தர் பேசுனாருன்னா அவங்கள அந்த இடத்துல வந்து தக்க மரியாதை தான் செலுத்தணுமே தவிர அவங்க என்ன செய்யக்கூடாது, வாசனைப்படுத்தக்கூடாது. ஆனா அவங்க சொன்னது ஒரு வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, நம்ம அப்படிதான் அடின்னு எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஆனா சபையில வச்சு ஒருத்தவங்களை வந்து உயர்வாகத்தான் பேசணுமே தவிர அவங்க தாழ்வாக பேசக்கூடாது. அதே மாதிரி தனியா கூப்பிட்டு அவங்களுடைய குற்றத்தை சொல்லி அதை திருத்த சொல்லணும். சபையில வச்சு என்ன செய்யக்கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாது. ஆனா அப்படிலாம் சொன்னதுனால இன்னைக்கு நம்ம சாமி பேச வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அவங்கதான் நமக்கு குரு. உண்மையிலே அப்படிதான் சொல்லணும். சரீரத்திலும் மனத்திலும் இக்காலம் ஒழியாக ஏண்டிய கூறியதன்றி மற்ற பாவ பேதங்களை செய்து அதனால் நரக சேடத்தை பொருந்திய பாவிகளும் தாம் செய்துள்ள பொல்லா வினைக்கு தக்க நிறங்களை அடைவார்கள். இப்படி நிறைய பாவம் செய்வதெல்லாம் நரகத்தை போய் சென்று அடைவார்கள். பலகாலம் அதிபாதகத்தை செய்தவர்கள் நெடுநாள் நரகத்தில் கிடந்து அனுபவித்து பூமியில் வந்து மனத்தில் கிருமியாக அனுபவிப்பார்கள். பலகாலம் அதிபாதகம், பழி, பாவம், பாதகம், அதிபாதகம் இருக்கு. இந்த அதிபாதகம் வந்து ரொம்ப கொடூரமான செயல் செய்யறவங்க எல்லாம், ரொம்ப பாவம் செய்யறவங்க, ஈவு இறக்கம் இல்லாம உயிர்களை கொள்றவங்க, அதுல இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, கரெக்டாண்டி அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். என்ன கௌதமு, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. என்ன எந்த உயிரும் கொல்லுவீங்களா? கொல்ல மாட்டீங்களா? வெரி குட், நல்ல பிள்ளை. அது முகத்தை பார்த்தாலே நான் கொல்ல மாட்டேன், நல்லா பாருங்க, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, நான் அப்படி பையன் கூட சேரவே மாட்டேன் சார் அப்படிங்கிறது தெரியும். நல்ல பையன் கூட சேரணும். என்ன சார், வெரி குட். நான் அடியில் ஆரம்பத்துல சேர்ந்த பையங்க பூரா பாத்தீங்கன்னா எல்லாருமே கல்ல எடுத்து கட்டாண்டி எறிகிறது தான் வேலை. அவங்க கூட உதவி தட்டு அடியில் ஓடி வந்துட்டேன். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற என்ன செய்யறது? சரி, அப்படி பூமியில் வந்து கிருமியாய் அணிவிப்பார்கள். பலகாலம் மகாபாதகத்தை செய்தவர்கள், பாதகம் மகாபாதகம் செய்தவர்கள் பன்றியுடனே எடுப்பார்கள். அதிபாதகம் செஞ்சவங்க என்ன பிறப்பெடுப்பாங்க? பன்றியாக வந்து பிறப்பாங்க. காலையில கூட சொன்னேன், ஒரு 12 குட்டிகள், 12 குழந்தைகள் வந்து ஒரு காட்டுல அப்படியே தெரிஞ்சு தாயை புரிஞ்சு அப்படியே அவங்க பாட்டு தனியா வந்துட்டாங்க. வந்து ஒரு தவசி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த 12 பிள்ளைகளும் போய் கச கச கசன்னு போய் அந்த முனிவருடைய தவத்தை கழிச்சு உடனே
அவர் இந்த தவசி ஒரு டக்குன்னு கண்ணை முடிச்சு, நீங்க 12 பேருக்கும் பண்டி குட்டிகளா இருக்க கடவுது அப்படின்னு. அத்தனை பேரும் பண்டி ஆகிட்டாங்க. தாயை புரிஞ்சு ஏங்கிற பண்டிகையாக ஆகிட்டாங்க. உடனே சிவபெருமான் அந்த நேரத்தில் அப்படி ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தாரு. சிவபெருமான் ஃபிளைட்ல வந்து இப்படி பார்த்தாரு, 12 குட்டிகள் இருக்கு அப்படின்னு. உடனே ஃபிளைட்டை கொஞ்சம் கீழே இறக்குமா அப்படின்னு கீழே இறக்கி சாமி இப்படி வந்தார். வந்து அந்த 12 குட்டிகளை பார்த்து தாய்க்கு ஏங்குறத பார்த்து சிவபெருமான் அப்படியே தாய் பன்றியாக மாறினார். அப்படியே அந்த 12 குட்டிகளுக்கும் முளை கொடுத்து பால் கொடுத்தாரா சிவபெருமான். நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ, தாயாய் அலை கொடுத்த கேளல் அருங்குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன். குறிஞ்சாசமுதர் பாரு, அன்னைக்கு அந்த கேளலாகிய பன்றிக்கு நீ என்ன செஞ்ச? முளை கொடுத்து, தாயாக வந்து முளை கொடுத்து அவர்களுக்கு பால் ஊட்டினாயே, எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா பெருமானே என்று குறிஞ்சாசமுதர் கேட்கிறார். இந்த பிறவியே அவரை சீவி சிங்காரிச்சு அழகு பார்க்கறது. நம்மள சீவி சிங்காரிச்சு அழகு பார்க்கறதுக்கு கிடையாது. யார அழகு பார்க்கறதுக்கு? உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். நம்மளை சிங்காரிச்சு அழகு பார்த்து நம்மள துன்பத்தான் படுறோம். நிலையான பொருள் ஈசன் என்பதை உணர்ந்து அவர் என்ன செய்யணும்? சிவ பூஜை செய்து பழக வேண்டும். இந்த பிறவியே சிவ பூஜை செய்யறதுக்கு தான். முன் ஜனனத்தில் பாவத்தை செய்தவர்கள் இந்த ஜனனத்தில் அப்பாவையை விரும்பி செய்வார்கள். ஒரு ஜனனத்தில் செய்த பாவம் பெரிதொரு ஜனனத்தில் தொடர்வதனால் குற்றம் போகும்படி பரிகாரம் செய்வாரானால் அந்த பாவனை வந்து அடையாது. சில பேர் பரிகாரம் செய்யறாங்கல்ல, அதுல கொஞ்சம் குறையும். பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா பாவம் கொஞ்சம் குறையும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன பாவம் அப்படின்னா மனதனால் நினைக்கக்கூடிய துன்பத்துக்கு தான் பரிகாரம் உண்டே தவிர காயத்தால் செய்கிற இதுக்கு பரிகாரமே கிடையாது. மனதால் நீங்க எத்தனையோ பேரை தீண்டிருப்பீங்க, அதுக்கு வந்து பரிகாரம் உண்டு. ஆனா தெரிஞ்சே செய்யறாங்கல்ல, அதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. அதை அனுபவிச்சே தீர்க்கணும். ரெண்டாவது, அதை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? திருமுறைகள் பாட வேண்டும், அடியார்களோடு இணங்க வேண்டும், முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். செஞ்சா நம்ம குற்றத்திலிருந்து என்ன செய்யலாம்? வல்வினையை மெல்வினையாக மாட்டோம். அது வினையை அனுபவிச்சாகணும். வல்வினையை மெல்வினையாகலாம். தாங்கக்கூடிய வினைகளாக வந்து கழியும். யாரா இருந்தாலும் ஞானிகளே இருந்தாலும் வினை விடாது. அதனால தவறு செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். தவறு செய்வதற்கு பயப்படணும். நல்லது செய்யறதுக்கு துணியணும், தவறு செய்யறதுக்கு பயப்படணும். இப்ப அறிவுங்களா? சரி, தயாரிச்சு. இப்ப இவ்வளவு சொல்லிட்டு இப்ப சாமி வந்து போட்டி பாடுறாரு. இப்ப இந்த சொர்க்க நர சேடவியல் இதோட முடியுது. அடுத்து சிவஞான யோகவியல் வருது 10வது. அதுக்கு முன்னாடி சிவபெருமான அப்படி போட்டி பாடுறாரு. சூரியனுக்கு உரமாயிருந்த பல்லை உடைத்து போக்கினவனே. சூரியனுக்கு பல்லு உடைஞ்சிச்சா? எப்போ உடைஞ்சிச்சு? தக்கனுடைய அந்த வேள்வியில எல்லா தேவர்களும் சிவபெருமான ஒருத்து போய் அந்த தச்சனுடைய வேள்வியில போய் கலந்து கொண்டதனால் சூரியனுக்கு பற்கள் உடைந்தது. நாமகள் நாசி அறுபட்டது. நாமகள்னா யாரு? சரஸ்வதி தேவி. தூக்கு அறுபட்டது. அப்புறம் சந்திரனை ஒரு தேய்ச்சாரு. இப்படி எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது. விஷ்ணு முத கொண்டு எல்லாருக்குமே தண்டனை. அதை தப்பிச்ச ஒரே ஆளு யாருன்னா யாரு? இந்திரன். இந்த கரெக்டு தான், இந்திரன் தான் தப்பிச்சு. ஏன்னா அவர் எந்த நேரம் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்திரன் ஒருத்தர் தான் தப்பிச்சு. இப்ப எல்லாருமே வாட்டி அடிவாங்க. எல்லாருக்குமே தவறு. ரெண்டாவது, அப்படி போய் சேர்ந்ததுனால அந்த நேரத்துல மட்டும் தண்டனை கிடையாது. 108 யுகம் சூரபத்மன்ட்ட கஷ்டப்பட்டாங்க அத்தனை தேவர்களும். 108 யுகம். அதான் சிவபெருமான வெறுத்து எந்த காரியமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவரை நினைந்து எந்த காரியத்தை செய்யுங்க. அவரை ஒருத்து எந்த காரியம் செய்ய. முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவரை முன்னிறுத்தி எந்த காரியத்தை செய்தால் நமக்கு முடிவு வெற்றியே. இப்ப காலையில எழுந்துச்சு போறீங்க, வேலைக்கு போறீங்க, என்ன செய்யுங்க? எல்லா பெருமானே உன்னுடைய திருவருள் அப்படின்னு போங்க. அன்னைக்கு நடக்கிறத யார் பார்த்துக்கிடுவா? சாமி பார்த்துக்கிடுவா. அது நல்லது வரும், கெட்டது வரும், ரெண்டுமே வரும்ல. அப்ப உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. மனதால எத்தனையோ தீவினை செய்வோம், நல்லது செய்வோம். அதெல்லாம் நம்ம வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் பெருமான் திருவருள்னு சொல்லிட்டோம்னா சாமி எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன். போய் தேசம்
வாகீச வடிவாகிய அப்பருடைய சூளை வியாதியை போக்கியவனே. இந்த சூளை நோயை போக்குறாருல சார். அதனாரு அந்த அம்மா திலகவதி அம்மையாரு, இப்ப நம்ம ஒரு வேண்டுதலுக்கு வரோம் சாமி கிட்ட. சாமி கிட்ட எத்தனை நாள் நீங்க வேண்டுவீங்க? ஒரு காரியத்துக்கு எவ்வளவு நாள் வேண்டுவீங்க? சாமி இந்த இடத்த எப்படியாவது எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு நீங்க சாமிகிட்ட கேட்கீங்க. அவரு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசத்தை தாண்டிட்டு வச்சுக்கோங்க, சாமி வேண்டுனாலே உடனே கொடுக்க மாட்டேங்குது. உடனே வேற ஏதாவது சாமி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டுருவோம். வேற எதாவது சாமி இதை டபுள் இது பவரா இருக்கா ஏதாவது சாமி அப்படின்னு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம கோயில வந்துட்டு வைத்தியநாத சாமிகள் வந்துட்டு பவரா, வைத்தியநாத சாமி கூட பவரா ஏதாவது சாமி இருக்காரு, வைத்தியநாத மாதிரி பவர் வேறே கிடையாது. ஏன்னா சிவபெருமா தான் பவரு, மற்ற எல்லா சாமியுமே இவருக்கு கீழே தான் அப்படின்னதும் அப்படியா சுவா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் மாதிரி பவர். அவர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே சாமியை கோச்சிட்டு போயிடுறது அப்படின்னு. திலகவதி அம்மையார் 50 ஆண்டு, எத்தனை ஆண்டு? 50 வருஷம் தன் தம்பிக்காக வேண்டாங்க. சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்துல போய் சேர்ந்தாங்க என்று 50 ஆண்டுகள் தம்பிக்காக தவம் கிடக்குறாங்க. அங்க திரு அதிக வீரட்டணத்துல தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கனவுல 50 வருடம் கழிச்சு அப்பசாமிக்கு 60 வயசு ஆகுது. அந்த நேரத்துல அவங்க அக்கா திலகவதி அம்மையாருக்கு முன்னமே வாகீசனாக இருந்து எனக்கு தொண்டு செய்தவர், ஆகையினாலே அவரை சூளை கொடுத்து யாம் ஆட்கொள்வோம் அப்படின்னு கனவுல சொல்றாரு. இந்த கட்சி மாறுறவங்க என்ன செய்வாங்கன்னா ராவோட கட்சி மாறுவாங்க பாத்துக்கீங்களா? இரவோட இரவு இவர் நைட்டா முக்காடை போட்டுட்டு அப்படியே வந்தாரு. அப்ப சரி வந்து அக்கா அப்படின்னு திருவடியில் விழுந்தாங்க. என் காலில் விழுவாதப்பா சாமி பெருமான் திருவடியில் விழு. உடனே போய் திருவடியில் விழுந்தார். அப்பதான் இந்த பதியம் பாடினாரு. குற்றாயினவார் பதியம் பாடி கடைசி பாட்டுல அவர் தீர்த்திருப்பாரு சாமி, மீதி பாட்டை பாடாம விட்டுருவாரு. அதனால 10 பாட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூளை நோய் இப்படி ஒவ்வொரு இதா சொல்றாரு. வாழும் பிரம்மனும் தாங்கள் சகத்துக்கு கர்த்தா என்று மகத்தையுடைய அது தீரும்படி தோன்றிய பெரிய அக்னி ஜுவாலையாயும் மார்க்கண்டேயருக்காக வந்த யமனை கலங்கதக்கத்தாய் உடைத்த வீர கடலையும் அணிந்த அந்த சீவாதத்தை உடையவனும் இப்படின்னு சுவாமியுடைய போனை பற்றி எடுத்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாரு? இந்த 10வது சிவஞான யோகவியலை பத்தி உனக்கு கூறுகின்றேன் என்று முருகப்பெருமான் சொல்ல அகத்தியமாவியர் கேட்டுக்கொண்டார். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? சிவஞான யோகவியலை பத்தி அடுத்து என்னைக்கு பார்க்க போறோம்? திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை என்ன நிகழ்ச்சி இருக்கு? நிகழ்ச்சி இல்லையா? இல்ல. சரி இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவ தர்மத்தலத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைத்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்ய உனை தீனம் தொழுதிலன் உனதியல் இணை உரைத்திலன் பலமலர் கொடு உனதடியினை புறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள்மாறா குலத்துலன்பினன் உறவிடம் வருகிலன் திருப்பொடுஞ்சிகரமும் வளம் வருகிலன் பொடுன்புகள் துதி செய்ய விலகிலன் மலை போரே கனைத்தடும் பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையின கதித்தடந்தெறி கையிரொடு கலங்கரை கொடு ஒரு போதே கலக்கரும் ஜெயலொளி வர அறிவுறு கருத்து நைந்து அளமுறு தலைவைகள் கணத்திலன் பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகுகள் முதுகொள்ள விழுக்குடைந்து மெய்குசை ததை குண விரித்த குந்தியர் எனும் மாவுனையாவர் ஒருவேளா மிகுத்த முன்பையில் குயில் மொழியை அழகிய கொளிச்சி குங்கும மலைமுகளுடன் அறை விரைத்த சந்தன மிருகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முடிமுறை கொடு புனச்சொரிந்திலன் புதிய வினவரோடு சிரத்தை நிந்தன செய்யும் முனிவரதொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வழி அழி நரைத விட்ட அன்போடு பருகிய கொள்கைகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை மயில்வாய் மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவூர் வாழ்க்கும் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் உங்க நட்டமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் வீடுக மாமலை வண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம்.
பார்வதி பதையே தேவா தென்னாடுடைய போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அமைச்சிரு சரி அமைச்சிரு அமைச்சிரு சென்ட்ரல் அப்படியே